நான் ஆசைப்படாத ஒரு வாழ்க்கை தான். ஏன்னா நான் சோ கால்டு ஒரு சினிமா பேக்ரவுண்ட்லேருந்து வரல. இப்போ நான் ஒரு ப்ரொடியூசரானு கேட்டால், நான் காசு வச்சிருக்கேன் தான் ப்ரொடியூசர்னு போது, காசு இல்லாமையும் ஒரு படத்தை நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியுன்ற ஸ்பேஸ்க்குள்ளே ஒன்று கிரியேட் பண்ணி ஒரு கம்பெனியாக ஃபார்ம் பண்ணி தொடர்ந்து படங்கள் பண்ணுறதுமே எனக்கு நான் சொன்னேன், இது என் ட்ரீம்லேயே இல்லாத ஒன்று ஆக்சுவலி. இன்னமும் டைரக்டர் ஆசைகள் இருக்கா? எப்படி, என்ன மேட்ரு? டைரக்டர் அந்த மாதிரி ஆசைகள் அப்படி அது ட்ராமா ஃபிலிம்ஸ் பார்த்து நைஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போ எனக்கு நைஸ்ன்ற வார்த்தையே கேட்கும்போது லைட்டாக எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நைஸ் ஃபிலிம்னு சொல்லுவாங்க. நைஸ் ஃபிலிமா சூப்பராக இருந்தாலுமே நைஸ் ஃபிலிம் அப்படி சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகும். என்னடா நல்லா பண்ணியிருக்கோம், அது ஒரு மாதிரி சாஃப்டாக சொல்லும்போதே ஃபீல் குட், ஸ்வீட் ஃபிலிம் இப்படி சொல்லும் போதும். பட் இட்ஸ் நாட் லைக் $1 million ஸ்டுடியோஸ் cannot மேக் அ டார்க் ஃபிலிம். அது அந்த மாதிரி கிடையாதுல்ல. அப்படிலாம் இல்லை. இப்போ ப்ரொடியூசர்ஸ் நிறைய வேலை பண்ணுறாங்க, அது யாருக்கும் தெரிய மாட்டேங்குன்றது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் ப்ரொடியூசர்னா மஞ்சள் பையில் ஒரு ஒரு வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு ஒரு கம்பீரமாக ஒரு ஆள் காசு கொடுப்பாருன்றது மட்டுமே தான் நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி இல்லை, நிறைய வேலை பண்ணுவாங்க. ப்ரொடியூசர் நான் சில கம்பெனிலாம் இருக்காங்க சீரியஸாகவே, நான் ட்விட்டரில் பார்த்தாலே செம்மடி அடிப்பாங்க அவங்கள போட்டு. நான் பார்க்கும்போது பாவண்டாடே என்னடா அவங்க பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா கதை கேட்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, லைக் இந்த படம் கமர்ஷியலாக சக்ஸஸ் ஆகுது இல்லை, அதெல்லாம் தாண்டி இது சொல்லப்பட வேண்டிய கதைன்றது மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நானுமே ஒரு கட்டத்தில் அருண் மாதிரி பிஹேவ் பண்ணியிருந்திருக்கேன். யார் நம்மள இல்லை. ஹாய் யுவராஜ், வணக்கம். வணக்கம். ஹாய். உங்களுக்கு தெரியாது இது வரைக்கும், இன்னைக்கு இப்போதான் மீட் பண்ணுறோம் நம்ம. ஆனால் அவங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸ் நல்லாவே தெரியும். அதுலேருந்து வர்ற படங்களை அதை விட நல்லா தெரியும். அது வழியாக வந்த 3 படங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபிலிம்ஸ். சின்ன சின்ன நுவான்சஸ் எல்லாம் நான் ரசித்த ஃபிலிம்ஸ் இது எல்லாமே. அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் தான் நினைக்கிறேன். நான் உங்களோட ரிவ்யூஸ் பார்ப்பேன், இன்டர்வியூஸ் பார்த்துருக்கேன், என்னோட டிரெக்டர்ஸ்லாம் அவங்களோட பண்ணியிருக்காங்க பார்த்து. ஆமாம், அது பயங்கர ஹாப்பியாக இருந்திருக்கேன். அண்ட் ரொம்ப சென்சிபிளாக நம்ம பண்ண படங்களில் இருக்க சின்ன சின்ன நுவான்சஸ் யாராச்சும் நோட் பண்ணி சொல்லும்போது நமக்கு சின்ன சந்தோஷம் கிடைக்கும்ல. லைக் இப்போ தேட்டரில் ஆடியன்ஸ் கை தட்டுறாங்க, சிரிக்கிறாங்கன்னும் போதும் ஹாப்பியாக இருக்குது. பட் ஆனால் நம்ம ஒரு ரைட்டராக ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே ஏதோ நம்ம இந்த இடத்துல நம்ம இந்த சீன் எழுதியிருக்கோம், இந்த இன்டென்ஷனாக தான் அந்த சீனை வச்சிருக்கோன்றதை யாராச்சும் நோட் பண்ணி சொல்லும்போது ஒரு சின்ன அடிஷனல் சந்தோஷம் இருக்கும்ல. அது உங்களோட ரிவ்யூ படிக்கும் போது வரும். நீங்கள் இப்போ சொல்லும்போதே ஒன்று தெரியுது, நீங்கள் வெறும் ஒரு கன்வென்ஷனல் ப்ரொடியூசராக மட்டும் நீங்கள் இங்கே இயங்கலை அப்படின்றது மட்டும் தெரியுது. ஏன்னா நீங்கள் எடுக்கிற படங்கள் பொறுத்துமே இல்லை, அது பார்க்கும்போது இட் ஃபீல்ஸ் லைக் கண்டிப்பாக இந்த கதைகளை தேர்ந்தெடுக்கிறவங்களும் இதை படமாக்கணும்னு நினைக்கிறவங்களுமே கன்சிஸ்டண்ட்டாக வெறும் நான் பணம் போடுறேன், அந்த போட்ட பணத்தை விட ஜாஸ்தி பணம் பார்க்கணுன்ற இது ஒரு பிஸ்னஸாக மட்டும் பார்க்கல. அஃப்கோர்ஸ் அது முக்கியம், பட் இது ஒரு ப்ராஃபிட் மைண்டட் ஒர்க்காக மட்டும் அவங்க நினைக்கல அப்படின்றது ஓரளவுக்கு தோணுது. அது எந்த அளவுக்கு உண்மை இல்லை? உண்மைதான். என்னென்னா ஜஸ்ட் பணம் மட்டுமே நோக்கம் இல்லை ஆக்சுவலி. அது கண்டிப்பாக சினிமாவில் இயங்குறதுக்கு பணம் தேவைப்படுது, ப்ராஃபிட்டபிள் ஃபிலிம்ஸ் பண்ணணும், கலெக்ஷன்ஸ் வைஸ் இங்கே தேவைப்படுது. ஆனாலுமே நம்மளை எக்ஸைட் பண்ணுறதுக்கான சில விஷயங்கள் எங்கே இருக்குன்றது தெரியணும்ல. நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு படம் ஒர்க் பண்ணுறோன்னா ஆல்மோஸ்ட் ஒரு கதை கேட்டதுலேருந்து ஒரு 1 இயர்க்கான ஜேர்னி இருக்குது. இந்த 1 இயர் ஜேர்னியில் நம்மளை எக்ஸைட் பண்ணாமல் அந்த பணம் பண்ணுறது தேவையா, அது வேணுமான்ற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்குது. இப்போ அந்த ஒரு 1 இயர் அந்த ஃபில்மோட நீங்கள் ட்ராவல் பண்ணும்போதும் இந்த எக்ஸைட்மெண்ட் எல்லாமே நம்ம இந்த கிரியேட்டிவ் ப்ராசஸில் கிடைக்கிறது தான். சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு நல்ல டியூன் பயங்கர எக்ஸைட்மெண்ட் இருக்கும், ஒரு நல்ல லிரிக்ஸை படிச்சுட்டா செம்மன்ற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு நல்ல டீசராக இருக்கட்டும், ஒரு ப்ரொமோஷனல் விஷயங்களாக இருக்கட்டும், அந்த போஸ்டர்ஸ் எல்லாத்துலேயுமே குட்டி குட்டியான விஷயங்கள் நமக்கு எங்கே சந்தோஷம் கிடைக்குதுன்னு தேடி பார்த்தா அந்த கிரியேட்டிவ் ப்ராசஸ்லேயே தான் இருக்குது. ஸோ அதனால் அடிஷ்னல் அந்த ஸ்பேஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்காரு. அதனால மேபி உங்களுக்கும் அந்த இது இருக்கலாம். நம்ம பேசிட்டு இருக்கும்போது, நான் இன்டர்வியூ ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம பேசிட்டு இருக்கும்போது நீங்கள் ஏடியாக இருந்திருக்கேன்னு சொன்னீங்க. அங்கேருந்து படங்கள் எடுக்கணும்ன்ற ஒரு கனவோட தான் ஆரம்பிச்சது அப்படின்ற ஒரு ஸ்பேஸில் இருந்தான்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ இந்த மாதிரி படங்கள் சார்ந்து நீங்கள் நிற்பது எனக்கு பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கல. புரியுது அது எங்கேருந்து வருது, அந்த லவ் ஃபார் சினிமா, ஏன்னா நம்மளே சினிமா எடுக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்பேஸில் இருந்தால் நீங்கள் எங்கே இருக்கீங்க. இன்னமும் டைரக்டர் ஆசைகள் இருக்கா? எப்படி, என்ன மேட்ரு? டைரக்டர் அந்த மாதிரி ஆசைகள் அப்படி அது கொஞ்சம் சேச்சுரேட் ஆகிடுச்சு. ஆனால் ரைட்டராக இருக்கணுன்ற ஆசை இருக்குது எனக்கு. இப்போ நான் ஒரு நாவல் எழுதிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ எழுதுறது பயங்கரமாக பிடிச்சிருக்கு ஆக்சுவலி. ஸோ படம் என்னோட ப்ரொடக்ஷன்லையுமே நான் வர படங்களுக்கு நான் கதைகள் எழுதிக்கிட்டு இருக்கேன். ஸோ எழுதுறது பிடிச்சிருக்கு. ஸோ அந்த ஆசை இன்னும் அப்படியே இருக்குது. ஸோ எழுதும்போதும் பயங்கர ஹை இருக்குது. ஸோ லைக் அது அப்படியே தான் இருக்குது. டைரக்டராக தெரில, மேபி நான் கம்பெனியில் கூட எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு அந்த ஆசையை போயிருச்சுன்றீங்களா? இவங்க படுற கஷ்டத்தை பார்த்தா இது இல்லை. ஆக்சுவலி இப்போ எல்லா படங்களையுமே நான் ஒரு கோ டைரக்டர் மாதிரி, அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி தான் ஒர்க் பண்ணிருப்பேன். அதனால எனக்கு அந்த ப்ராசஸ்
ப்ராசஸில் நானும் தானே இருக்கேன். அதனால எனக்கு வந்து அது மேலே எனக்கு இப்போ நான் ஒண்ணுமே ஒரு புதுசா ஒன்று பண்றோம் அப்படின்ற ஃபீலிங்ல ஆல்ரெடி அது ஆமாம். இப்போ நீங்கள் வந்து எல்லா படத்துலையுமே நான் ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் மாதிரி தான் வேலை பார்த்துட்டு இருப்பேன். ஸோ அதனால வந்து நீங்கள் சும்மா சஜஷன் சொல்கிறதா இருக்கட்டும், கரெக்ஷன் சொல்கிறதா இருக்கட்டும், லைக் ஏதாச்சும் வேலை பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே நான் அசிஸ்டன்ட் டேரக்டர் மாதிரி தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அந்த ப்ராசஸ் நான் டேரக்ட் ஆன மாதிரி தான் எனக்கு ஃபீலாக இருக்கு ஆக்சுவலி. ஸோ அதனால எனக்கு வந்து அது மேலே இல்லை, பட் எழுதுறதுல பயங்கர இப்போ அது வந்து ஒரு மாதிரி இவங்க இன்ட்ரூஷனா நினைக்காம இருக்கிறதுக்கு அந்த உறவை எப்படி நீங்க மெயின்டைன் பண்றீங்க? இல்லை ஆக்சுவலி நான் ஸ்டார்டிங்லேயே ப்ரோ நான் வந்து என்ன பண்ணிடுறேன்னா, முடிஞ்ச அளவுக்கு சொல்லிடுறேன். நான் கம்பெனியில் கதை சொல்லி ஓகே ஆனதுமே நான் சொல்லிடுறேன். இதுதான் எங்கள் கம்பெனியோட ப்ராசஸ் இது. ஏன்னா வந்து கதைகள் கேட்குறதுலேருந்து டுவர்ட்ஸ் ரிலீஸ் வரைக்கும் என்ன ப்ராசஸ்ன்றதை முன்னாடி சொல்லிடுறேன். ஏன்னா நான் வந்து லாஸ்ட் மினிட்ல சொல்கிறதோ அந்த சன் ஆஃப் இந்த விஷயம் எதிர்பார்க்காம பக்கத்துல அது வேண்டான்றது தான். நான் மோஸ்ட்டாக ஸ்கிரிப்டில் நிறைய விஷயங்கள் ஒரு ஸ்டார்ட் டு எண்டுன்றது வந்து ஸ்கிரிப்டில் என்ன விஷயங்களோ ஒர்க் பண்ணிவிட்டு ஷூட்டில் எதுவும் இன்வால்வ் ஆகிறதுல டெய்லியுமே ஸ்பாட் எடிட் செக் பண்ணுற விஷயங்கள் இருக்கும். ஸோ அதில் ஏதாவது இது நம்ம சொன்ன விஷயங்கள் வரலைன்னா ஏன் வரல, இதுக்கான விஷயங்கள் தப்பாக இருக்குது, ஸோ இது எப்படி சரி பண்ணலான்றதுக்கான டிஸ்கஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த லாஸ்ட் மினிட் ஆஃப் ப்ரெஷர்ஸ் எதுவுமே இல்லை, நான் முன்னாடியே கமிட் பண்ணுறது தான். இப்போ லாஸ்ட்டாக நாங்கள் இப்போ ஜமான் ஒரு படம் அந்த டேரக்டரோட தான் அடுத்தது அன்பே நான் பண்ணியிருக்கேன். அவரோடையுமே நான் என்ன சொன்னேன்னா, நீங்கள் ஆல்ரெடி ஒரு படம் பண்ணி ஹிட் கொடுத்துருக்கீங்க, வெளில உங்களுக்கு தெரியுது, ஸோ ஏன் என்னோட ஒர்க் பண்ணுறீங்க? நான் வந்து என்கிட்ட பர்டிகுலராக நிறைய ப்ராசஸ் இருக்குது, நீங்கள் உங்களுக்கு ஒரு கன்விக்ஷன் இருக்கும் சக்ஸஸோட விஷயங்களுக்குன்னு, உங்களுக்குன்னு ஒரு கன்விக்ஷன் இருக்குது. இப்போ என்னோட கன்விக்ஷன் ஒன்று இருக்குது, நான் ஒரு 3 படம் பண்ணியிருக்கேன், என்னோட கன்விக்ஷன்ஸ் ஒன்று இருக்குது. இப்போ உங்களோட கன்விக்ஷன்ஸ்க்கு நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணுறீங்க. இப்போ நான் உள்ள வந்தீங்கன்னா என் கன்விக்ஷனுக்கு தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும். ஏன்னா நான் ட்ரஸ்ட் பண்ணுறது இதுதான் சினிமா. நான் என் ப்ரொடக்ஷனில் நான் இப்படி தான் படம் பண்ணுவேன், இதுதான் என்னோட ப்ராசஸ். உங்களுக்கு ஒர்க் ஆச்சுன்னா நம்ம பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நம்ம டெஃபினட்டாக உங்கள் படத்தை நான் பார்க்குறேன் தேட்டரில், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இல்லை அவருக்குமே அந்த இல்லை நான் இந்த மாதிரி தான் நானுமே ஒர்க் பண்ண ஆசைப்பட்றேன், ஸோ நான் கொலாபரேட்டிவாக ஒர்க் பண்ணுறது நானும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லும் போது தான் ஸ்டார்ட் பண்ணுறது. ஸோ எல்லாரோடையுமே இந்த ப்ராசஸ் முன்னாடியே சொல்லிடுறது. ஏன்னா நம்மளுமே ஒரு சம்வேர் ஒரு கிரியேட்டராக இருக்கிறதுனால யாராவது நம்ம கிட்ட இருந்து கரெக்ஷன் சொன்னாலோ ஏதாச்சும் சேஞ்சஸ் சொன்னாலோ நமக்குமே ஹர்ட் ஆகும். கரெக்ட். ஏன்னா அது ஒரு நல்ல எண்ணத்துலேருந்து வந்தா கூட இல்லை, 2 டிஃப்ரெண்ட் சென்சிபிலிட்டிஸ் ஒன்னா உட்கார்றதுன்றது ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் தானே. ட்ரூ இல்லை? ஆமாம். நான் சினிமா இப்படி தான் பார்க்குறேன், நீயும் அதே மாதிரி தான் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் நம்ம 2 பேர் சேர்ந்து இதை எப்படி பெட்டர் ஆக்கணும், ஒரு ஈகோவை கொஞ்சம் பின்னாடி வச்சுட்டு அப்படின்ற ஒரு இடம் தான். அது இருக்குது ஆக்சுவலி. இப்போ நாங்கள் பண்ணதுலேயே குட் நைட்டோட கம்ப்ளீட்டான வேற மூட், இப்போ லவ்வர் கம்ப்ளீட்டாக வேற இருக்கும்போதும் இந்த 2 பேருமே என்ன இன்டென்ஷனுக்கு இந்த படம் எடுக்கிறாங்கன்னு தெரியும். ஸோ லைக் வந்து இப்போ லவரோட இன்டென்ஷனுக்கு நம்ம வந்து அதில் போய் நம்ம காமெடியாக ஏதாச்சும் பண்ண சொல்கிறதோ, இப்போ குட் நைட்டோட இதில் இப்படி பண்ண சொல்கிறதோ இல்லை. நான் அந்த படம் எதை கேட்குதோ அதுக்கான விஷயங்கள் தான். இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி பண்ணும்போதும் அந்த படத்தோட ஸ்ட்ரக்சருக்குள்ளே இந்த படம் என்ன சொல்லுது, இப்போ நீங்கள் சில இடங்கள் கதைகளாக அந்த கதைக்கு வந்து சில இடங்கள் தேவைப்படாமல் கூட இருக்கலாம், ஆனால் அது வந்து ஆடியன்ஸுக்கு ஒர்க் ஆகும். சில கன்விக்ஷனான பாயிண்ட்ஸ்லாம் நம்ம எடுக்கிறோம்ல, சரி ஓகே இது ஃபைன் தான், இந்த படத்தில் தப்பாக இருக்காது அப்படின்ற ஒரு ஆமாம் அந்த கால் நம்ம எடுத்தான் ஆகணும். ஸோ அது வந்து சென்சிபிளாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி லைக் வந்து டிரெக்டரோட தாட் என்ன, இந்த படத்தை நம்ம ஓகே பண்ணும்போதும் இந்த கதையில் என்ன யூஎஸ்பியாக இருக்க போகுது, இப்போ இந்த படம் இந்த மாதிரி தான் ட்ரீட் பண்ணப்படுதா, இப்போ இதில் நான் போயிட்டு நான் வந்து வேற படத்தோட சிமிலாரிட்டிஸ் நான் கேட்க மாட்டேன். இந்த படம் எந்த நோக்கத்தோட எடுக்கப்படுதோ அதுக்கான விஷயங்கள் தான் என்னோட சஜஷன்ஸாகவும் இருக்கும். நம்ம இப்போ பேசுறதுக்கு காரணம் ஆஃப்கோர்ஸ் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க அன்பே டயானா அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஆல் த வெரி பெஸ்ட் வித் இட். தேங்க்யூ. ஒன் ஆஃப் த திங்ஸ் தட் ஸ்ட்ரக் மீ, நீங்கள் இந்த வெவ்வேறு படங்களை மென்ஷன் பண்ணும்போது குட் நைட், லவர், டூரிஸ்ட் ஃபேமிலி, இது எல்லாமே இல்லை வெவ்வேறு ஜான்ரஸை கொண்ட படங்கள் இல்லையா? ஒன்று வந்து ஒரு ஃப்ளாட் மேன் பற்றியும் ஒரு இது லவ்வா அப்படின்ற மாதிரி ஒரு கேட்கக்கூடிய ஒரு படமாக இருக்குது. இன்னொன்று ரொம்ப ஒரு லைட்டான ஒரு ஃபீலிங்கை உருவாக்க ட்ரை பண்ணுது டூரிஸ்ட் ஃபேமிலி, என்னதான் ஒரு ஹெவியான சப்ஜெக்ட்ஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தாலுமே கூட. பட் இதெல்லாம் ஜான்ரஸ் வேறாக இருந்தாலும் சரி, அது கொடுக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ், எமோஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் வெவ்வேறாக இருந்தாலும் யோசிச்சு பார்க்கும்போது இட் ஃபீல்ஸ் லைக் தே ஆல் கம் ஃப்ரம் த இது எல்லாமே இந்த இடத்துல இருந்தால் வருது அப்படின்றதுக்குள்ள பொருந்தது. வெவ்வேறு விதமான படங்களாக இருந்தாலுமே இது $1 மில்லியன் படம் ஏன் அப்படின்னா உங்களுக்கு புரியுது, ஆமாம் அஃப்கோர்ஸ் இது $1 மில்லியன் படம்ன்றது புரிஞ்சிக்க முடியுது, அதுக்கான ஒரு சென்சிபிலிட்டிஸ் ஒன்று இருக்குது அப்படின்னு. வாட் இஸ் அ ரன்னிங் த்ரெட்டாக நீங்கள் பார்க்குறீங்க இந்த படங்களுக்குள்ள? ஏன் இது எல்லாம் வேறு படங்களாக இருந்தாலுமே இது எல்லாமே ஒரு ஸ்கூல்லேருந்து வந்த படங்களாக பார்க்க முடியுது அப்படின்னு நினைக்கிறீங்க? டேஸ்ட் தான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் உங்கள் சாய்ஸ் ஆஃப் ஒரு ஷர்ட் எடுக்கும்போது கூட உங்களுக்கே சில கலர்ஸ்லாம் பிடிக்கும். ஸோ அந்த கலர்ஸை தான் திருப்பி எடுப்போம்ல. லைக் எனக்குமே அந்த மாதிரி தான். இப்போ நம்ம என்ன தான் நம்ம வந்து ஒரு வேறு கதைகளாக இருந்தாலும் நம்மளை பிடிக்கிற விஷயங்கள் வந்து குட் நைட்டாக இருக்கட்டும், லவ்வராக இருக்கட்டும், டூரிசம், அதில் காமன் பாயிண்ட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அந்த காமன் பாயிண்ட்ஸ் தான் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கூல்லேருந்து வரதுக்கான ஒரு விஷயங்கள் கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து லிட்டில் மிஸ் சன்ஷைன் ரொம்ப பிடிச்ச படம்.
ஏன்னா லைக் எல்லாருமே சக்ஸஸை பற்றி பேசும்போதும் ட்ரை பண்ணுறது சக்ஸஸ்ன்னு சொல்கிற ஒரு படமாக இருக்கும் அது ஆக்சுவலி. லைக் வந்து எனக்கு வந்து நம்ம எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படி ஒரு படத்தை தாண்டி அந்த ஃப்ளாடுக்குள்ளே இருக்க விஷயங்கள் எப்படி இது பண்ணுறாங்கன்றது. ஏன்னா லிட்டில் மிஸ் சன்ஷைன் எனக்கு ஒரு தெரப்பி மாதிரி. நான் ஏன்னா பார்த்துட்டே இருப்பேன் அந்த படத்தை. எனக்கு வந்து என்னென்னா நிறைய பேர் வந்து வெற்றியை மட்டுமே ஜெயிக்கிறத வச்சு ஒரு படம் பண்ணும்போதும் அந்த படம் வந்து ட்ரை பண்ணாலே சக்ஸஸ் தான்ன்றது தான் இருக்கட்டும். லைக் வந்து அந்த கிளைமேக்ஸில் வந்து நாங்கள் ஃபேமிலியாக ஒன்று சேர்ந்துட்டோம், வின்னு விஷயம் இல்லை, நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்றதே வின்னுதான்ற விஷயங்கள். இது ஒன்று இருக்குல்ல, இப்போ ஒரு டேமேஜ் அப்படின்னா அந்த டேமேஜை சரிப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் நீ மனுஷன் ஆகிற, அப்போதான் நீ அழகான மனுஷன் ஆகிறன்னு சொல்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்குல்ல. அப்படி இல்லை, அவன் டேமேஜா இருக்கும்போது கூட அவன் அழகான மனுஷன் தான் அப்படின்னு சொல்ற ஒரு தன்மை இருக்குல்ல. அதுதான் நம்ம படங்கள் பார்க்கும்போது நம்மளோட டேஸ்ட் அங்கிருந்தா வருதுன்னு நினைக்கிறேன். நம்மளோட இப்போ உங்களோட டேஸ்ட்லேயுமே சில விஷயங்கள் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நான் உங்களோட இன்டர்வியூஸ்லாம் பார்க்கும்போது உங்களோட கொஸ்டின்ஸில் இருக்க சில விஷயங்கள் நீங்கள் வந்து குட்டி குட்டியான ஆன்சர்ஸ்லாம் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டே இருப்பீங்க. ஒருத்தவங்க கிட்ட இருந்த இன்டர்வியூஸில் நீங்கள் எப்படி அதை அவங்க வாயிலே அந்த குட்டி குட்டியான விஷயங்கள் வாங்குறீங்கன்றதே பார்க்கும்போதும் இல்லை எல்லா இன்டர்வியூஸ்லையுமே அது வந்து நான் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்க முடியுது. ஓகே இது ஒன்று பண்ணி வாங்கிட்டு வர பாருன்ற விஷயங்கள். ஸோ அந்த மாதிரி தானே நம்ம டேஸ்ட் கம்ஸ் ஃப்ரம் இந்த இது தானே உங்களோட இதுல இருந்து தானே வருது. ஸோ அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். லைக் ஒரு ஃபிலிம் பண்ணும்போதும் அந்த ப்ராசஸ்லேயே நான் என்ன படம் பண்ணாலும் இது என் கம்பெனி படம்ன்றதுக்கான சில விஷயங்கள் இருந்துகிட்டே இருக்கும்ன்றது தோணுது. இப்போ நீங்கள் அன்பேடானாவாக இருந்தாலுமே இந்த படத்தில் இருக்க விஷயங்கள் வந்து இந்த கம்பெனியோட ஒரு ஸ்டைல் ஆஃப் இதில் இருந்தால் வரும். இதுவுமே அந்த ஒரு எந்த விதத்துலையுமே அந்த மூணுலேருந்து வேறுபடாதுன்றது. உங்களுக்கு உங்களுடைய ஒரு ஃபிலிம் டேஸ்ட் எங்கேருந்து செதுக்கப்பட்டது? அது உங்களுடைய என்ன லிட்டில் மிஸ் சன்ஷைன் ஒரு ஃபில்மை மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. இந்த எக்ஸ்போஜர் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? இது எவ்வளோ முக்கியமாக இருக்குது இந்த மாதிரி படங்கள்லாம் உங்களுடைய டேஸ்ட்டை நிர்ணயிக்கிறதுல? இல்லை முன்னாடி ஆக்சுவலி நான் சினிமாவுக்கு வந்த 2012 அந்த டைமில் எனக்கு வந்து நான் பயங்கர க்ரைம் படங்கள் தான் பார்த்துட்டு இருந்தேன், கொரியன்லாம். ஏன்னா அந்த டைமில் எல்லாருமே சினிமாவுக்கு ஒரு அஸ்டனேட்டராக வரவங்களோ சினிமாக்கள் பேசிகிட்டு இருக்கவங்களோ அன்றைக்கி வந்து கொரியன் தான் பயங்கரமான ஒரு எக்ஸ்போசர். இங்கே படம் ஓல்டு பாயாக இருக்கட்டும், மெமரிஸ் ஆஃப் மர்டராக இருக்கட்டும், சேசர், இந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்குது. இது எல்லாமே கொரியன் படங்களாக இருந்தது. அந்த டைமில் ஃபுல்லாக க்ரைம் மேலே தான் எனக்கு பயங்கர ஒரு பேஷனேட்டிவான க்ரைம் ஃபிலிம்ஸ் தான், ரொம்ப ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் அந்த மாதிரி இருந்தது. பட் இந்த கோவிடுக்கு அப்புறம் எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் என்னை மாற்றிச்சு ஆக்சுவலி. நான் ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டில் தங்கியிருந்தேன். இந்த அப்பார்ட்மெண்ட்டில் டெய்லியும் கேட்ட நிறைய சத்தங்கள் ஆக்சுவலி சடனாக ஒரு இறந்து போகிற சத்தத்தை கேட்டிருக்கேன் நான் திடீர்னு. ஏன்னா நம்மளால் போய் அதாவது ஒரு மனுஷன் உடஞ்சு அழுறான், நம்மளால் போய் பக்கத்தில் கூட நிற்க முடியலன்ற ஒரு விஷயத்தை நான் ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். அது வந்து பயங்கர என்னை அஃபெக்ட் பண்ண ஸ்பேஸ் அது. ஏன்னா நம்ம வந்து உங்களுக்கு பழக்கம் இல்லாதவங்க, ஆமாம், யாருன்னே தெரியாது. ஆனால் உங்களுக்கு திடீர்னு ஒருத்தவங்க நம்ம ரோட்டில் யாராவது அழுதா கூட நம்ம அட்லீஸ்ட் என்னன்றதை கேட்கறதுக்கான ஸ்பேஸில் தான் நம்ம இருப்போம். இப்போ நமக்கு வந்து ஆப்போசிட்டில் யாரோ இறந்து போயிட்டாங்க, நம்மளால் போய் வந்து ஒன்றும் இல்லை சரியாயிடும் கை பிடிச்சி கூட சொல்ல முடியல. அந்த ஸ்பேஸ் வந்து என்னை வந்து இந்த நிறைய ரத்தங்கள்லேருந்து வெளில வந்துடலாம், நிறைய க்ரைம்ஸ் வேணாம், மனசை இதமாக்குற கொஞ்சம் பெட்டராக்கிற படங்கள் நோக்கி நகரலான்றது இருந்துச்சு. அந்த டைமில் வந்து எனக்கு மதுரம்னு ஒரு படம் மலையாளமில் இருந்துச்சு. அது வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் செட்டப்புக்குள்ளே பண்ணியிருப்பாங்க. எனக்கு வந்து அகமத் கபீரோட ஃபிலிம் அது மலையாளமில், எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு தான் அவர். ஸோ அந்த ஃபிலிம் என்னை வந்து ரொம்ப லைட்டராக ஃபீல் பண்ண வச்சு அந்த படம் டைமில். ஓகே ஆக்சுவலி என்னென்னா சம்மவ் லிட்டில் மிஸ் சன்ஷைனாக இருக்கட்டும், கேப்டன் ஃபண்டாஸ்டிக், இந்த மாதிரி நிறைய படம், டெட் ஒயிட் சொசைட்டி, இந்த மாதிரி நிறைய படங்கள் சொல்லிட்டு இருக்கலாம், ஃபாரஸ்ட் கம்ப், இந்த மாதிரி நிறைய படங்கள் சொல்லலாம். இந்த படங்கள் எல்லாமே ஒரு பெட்டரான ஃபீலை கொடுக்குது இல்லை. நான் அந்த டைமில் எனக்கு வந்து அந்த கோவிட் டைமில் நிறைய ரொம்ப சஃபிகேட்டிங்காக இருந்தது. ஃபிலிம்ஸ் தான் என்னை வந்து உயிரோட வச்சுருந்துச்சு ஆக்சுவலி. ஸோ அப்போ அந்த டைமில் வந்து நான் பார்த்த படங்கள் வந்து என்ன பெட்டரான ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. ஸோ இதே ஃபீலிங் வந்து ஆடியன்ஸுக்கு கொடுக்கணுன்றதான் இன்டென்ஷனாக இருக்குது. ஸோ வந்து இதுக்காக தொடர்ந்து இதே மாதிரி படங்கள் பண்ணலாமான்னு கேட்டால் அப்படி இல்லை, கண்டிப்பாக சேஞ்ச் ஆஃப் ஃபிலிம்ஸ் இருக்கும். இருந்தாலும் என்னென்னா இந்த கோவிட் டைமுக்கு அப்புறம் நான் என்ன கொஞ்சம் இந்த ஃபீல் குட் ஃபிலிம்ஸ் வந்து என்ன பெட்டராக வச்சுருந்தது. கரெக்ட். இப்போ ஃபீல் குட் ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அதில் ஒரு கொஞ்சம் ஓவராக பண்ணிட்டா அது பேசக்கூடிய அந்த டீப்பான டார்க்கான டாபிக்ஸை டைல்யூட் பண்ணுற மாதிரி ஆயிருமோ அப்படின்ற ஒரு கவலை இருக்கும் இல்லையா? ஏன்னா இவ்வளோ பெரிய விஷயத்தை வச்சு இவங்க காமெடி பண்ணுறாங்க, அந்த ஜோன்லேயும் இயங்காமல் அதுக்கான சீரியஸ்னஸையும் கொடுத்துட்டு அதுக்கான முக்கியத்துவத்தையும் கொடுத்துக்கிட்டே ஆனால் இதோட முடிஞ்சு போயிடல அப்படின்றதுக்கான ஒரு ஃபீலிங்கும் ஏற்படுத்த முடியுது இல்லை. அது கண்டிப்பாக ரைட்டரோட கடமையும் கூட இல்லை. நம்ம ஜஸ்ட் லைக் தட் வந்து ஒரு காமெடியாக ஒரு விஷயத்த சொல்ல வேண்டாம், ஆனால் இதுக்குள்ளே இருக்க விஷயங்களை நம்ம அட்ரஸ் பண்ணோம். இப்போ அன்பேடானா வந்து ஒரு கேஸ்ட் பாலிடிக்ஸை பற்றி தான் டீல் பண்ணியிருக்கு. ஸோ ஒரு கல்ச்சரல் டிஃப்ரென்ஸாக இருக்குது, ஒரு ரிலிஜியனை பற்றி பேசியிருக்கோம். இப்போ வந்து இது வந்து இவ்வளோ சென்சிபிளான டாபிக், ஆனால் இந்த இடத்த சென்சிபிளாகவும் தான் டீல் பண்ணியிருக்கோம். ஆனால் சேம் டைம் கொஞ்சம் ஹியூமராக சொல்லலாம். ஏன்னா ஜஸ்ட் லைக் தட் நம்ம ரொம்ப சீரியஸாக சொல்லலாம், இன்றைக்கி வந்து ஓவராக வந்து பேசுகிறான்ப்பா அவன், ஸோ வந்து ரொம்ப இதடிக்கிறான்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க, இந்த ரொம்ப கிரிஞ்சு பண்ணுறாங்க, இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளே வராமல் எவ்வளோ சென்சிபிளாக டீல் பண்ண முடியும், இந்த சென்சிபிளான டாப்பிக்கை சென்சிபிளாக டீல் பண்ணணும். சேம் டைம் வந்து
இதோட என்டர்டைன்மெண்ட் வேல்யூவுமே கம்மியாகாமல் ப்ரெசென்ட் பண்ண தான் ட்ரை பண்ணிருக்கோம். இதுதான் கொஞ்சம் கிராக் பண்ணுறது கஷ்டம். நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ட்ராமா ஃபிலிம்ஸ் பண்ணும்போதும் 1 மீட்டர் ஜாஸ்தி ஆகிட்டா கூட கிரிஞ்சுன்னு சொல்லிடுவாங்க. இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் ரிஸ்க்கான ஃபேக்டர் தான். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து அன்பா நல்லவனா இருங்க இப்படி சொல்லும்போது என்ன ஓவரா பண்றீங்களா, ஓவரா போதும்பா இந்த இடத்துக்கு வந்துருவாங்கல்ல. இப்போ இந்த மீட்டரை டீல் பண்ற விதம் தான். இப்போ நீங்க வந்து அது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து டூரிஸ்ட் ஃபேமிலியில் ஒரு டெத் சீக்வன்ஸ் இருக்கும். அந்த டெத் சீக்வன்ஸில் ஒரு ரெயினாக இருக்கலாம் அப்படின்றது ஒரு டிரெக்டரோட காலாக இருந்தது. ரெயின் இருக்கலாமான்ற போது இல்லை மழை வேண்டாம் அப்படின்றது ஒரு கான்சியஸான காலாக இருந்தது. ஏன்னா ஆல்ரெடி அந்த சீன் வந்து ட்ராமாட்டிக் சீன் தான். இப்போ சார் போயிட்டு எல்லாரும் வீட்டில் எல்லாத்தையும் கூட்டு வருவாருன்றது ட்ராமாட்டிக் சீன் தான். அந்த சீனில் வந்து மழை இருந்தால் இன்னும் டூ ட்ராமாட்டிக் ஆகிடும். ஸோ அந்த ட்ராமாட்டிக்னஸை கட் பண்ணுறதுக்காக ரெயின் வேண்டான்றது தான். இப்போ இந்த ஒரு மைனூட்டான சின்ன விஷயங்கள் இருக்குல்ல, அது எல்லாமே வந்து ஒரு படத்தை வந்து இந்த லெவலில் ஸ்டாப் பண்ணிக்கும். இன்னும் நீங்கள் கொஞ்சம் புஷ் பண்ணாலுமே அது கிரிஞ்சுன்னு சொல்லிடுவாங்க. ஸோ அந்த மீட்டர்ஸ் தான் இந்த மாதிரி ஃபீல் குட் ஃபிலிம் பண்ணும்போது ரொம்ப ரிஸ்க்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கான விஷயங்கள் வந்து கொஞ்சம் ஒரு கிரியேட்டரா ஒரு ரைட்டராக இருக்கிறதுனால என்னால் ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியுது. இல்லை இந்த மீட்டருக்கு இங்கே போதும், இதை தாண்டி போனால் இது ஜாஸ்தி தான், இங்கே போயிட்டா இல்லை அடிப்பானுங்க இவனுங்க, இது வந்து ஓவரா பண்ணுறியா அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு தான் அப்படின்றீங்களா? ஆமாம் அது இருக்கு. நீங்கள் ஃபாரஸ்ட் கம்ப் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. இப்போ இது போல படங்களுக்கான எக்ஸ்போஜர் உங்களுக்கு முன்கூட்டியே இருந்துச்சா, இல்லை இந்த கோவிட்க்கு அப்புறம் தான் அதனுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் உணர முடிஞ்சது? இல்லை முன்னாடி நான் ஃபாரஸ்ட் கம்ப்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் நான் வந்து தூங்கிட்டேன் ஆக்சுவலி. அது வந்து என்னன்னா ரொம்ப எங்க பார்த்தீங்களா? ஆமாம், அது என்னன்னா நம்ம வந்து இப்போ கிரைம் படங்கள் பார்க்கும்போது த்ரில்லர் படங்கள் பார்க்கும்போது இருக்க எனர்ஜி இருக்குல்ல, ஒரு ட்ராமா ஃபிலிம்ஸ் பார்க்கும்போதுக்கான எக்ஸ்போசர் அது இல்லை இந்த டைமில். அந்த ஏஜில் வந்து ஃபேஸிங்கு ஃபாஸ்ட்டாக இருக்கணும், அடுத்து என்னன்றது இருக்கணுன்றது. அப்புறம் நீங்கள் மெச்சூர்டாக ட்ராமாஸ் மேலே தான் உங்களுக்கு லவ் அதிகமாகிடுது ஆக்சுவலி. இப்போல்லாம் வந்து ட்ராமாஸ் பார்க்க தான் எனக்கு பிடிச்சிருக்கு. இப்போ எனக்கு வந்து ரொம்ப எங்கேஜாக தான் பார்த்தா கூட என்னடா கதை சொல்லுங்கப்பா, ஏன் ரொம்ப இதாக பண்ணிட்டே இருக்கீங்க, எதை கதை சொல்லுங்கன்ற டெஸ்பரேட்டாக என்ன என்டர்டெயின் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. அது எனக்கு இப்போ அந்த மாதிரி ஆயிடுச்சு. நான் என்னன்னா இப்போ என்ன கதைகளாக இருந்தாலுமே ஒரு பேசிக்காக கதை சொல்லுங்க, அப்புறமா நீங்கள் ஏதாச்சும் பண்ணிக்கோங்க. கதை என்ன, உன் கதை என்னப்பா சொல்லுப்பான்றது தான் விஷயமா இருக்கு. அந்த ஏஜில் வந்து நான் வந்து சினிமா பேரடைஸ் எல்லாம் பார்த்து தூங்கியிருக்கேன். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 டைம் அந்த படத்தை ஆரம்பிச்சு சம படம்னு சொல்லுவாங்க. பட் நான் ஸ்டார்ட் பண்ணி தூங்கியிருக்கேன். ஏய் என்னடா அப்போ சம படம்னு சொல்றீங்களே. எனக்கு வந்து ஆரம்பிச்சு ஒரு 10 நிமிஷத்துல ஆஃப் பண்ணிடுவேன். என்ன பொறுமையா போறாங்க வராங்க, என்னப்பா பொறுமையா வரீங்க, கொஞ்சம் வேகமா போங்க, என்ன எதுக்கு இவ்வளவு கட் பண்ணிடலாம்ல, இங்க கட் பண்ணி அங்க ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் தோணும். இங்க கட் பண்ணா ஈஸியா ஓப்பன் பண்ணிக்கலாம், ஏன் இவங்க இவ்வளவு தூரம் அதை எடுத்துக்கிறாங்கன்றதெல்லாம் இருந்தது. பட் அது ஒரு பர்டிகுலரா நம்ம சினிமா பத்தின புரிதல் கொஞ்சம் வர கொஞ்சம் புரியும் போதும் தெரியும் போதும் நம்மளும் எழுத ஆரம்பிக்கும் போதும் என்ன ஆகுதுன்னா, ஸோ அது ஒரு பர்பஸ் புரியுது. அப்புறம் சினிமா பேரடைஸ் இந்த படத்தையெல்லாம் நம்ம வந்து இத்தனை டைம் ஆஃப் பண்ணிருக்கோன்ற ஃபீல் வந்துச்சு. இல்லை எனக்கு புரியுது. ஏன்னா நான் வந்து ரொம்ப சின்ன வயசுல ரிசர்வாயர் டாக்ஸ் டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். டாரண்டினோன்னு சொல்லி பயங்கர பில்டப் அந்த 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 சினி ப்ரோஸ் க்ரௌட் ஒன்று இருக்கும்ல, அவங்க எல்லாம் சொன்னதுனால நம்ம என்ன இப்போ ரிசர்வ் டாக்ஸ் என்னடா படம், இது எதை பொறுத்த படம் அப்படின்னா இதெல்லாம் கிரிமினல்ஸ்டா, ஏதோ ஹைஸ்ட்டு, அதுக்கப்புறமா வர பிரச்சனை அப்படி இப்படின்றாங்க. இப்போ ரத்தம் தெறிக்க இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக பார்த்தா பேசிட்டே இருக்காங்க. இவன் ஒன்று பேசுகிறான், அவன் ஒன்று பேசுகிறான். நான் எனக்கு ஒரு பாதிக்கு மேலே என்னால் பார்க்க முடியல அந்த டைமில். என்னடா சண்டையே இல்லை, கன்னையே எடுத்து சுட்டுக்க மாட்டேறானுங்களேடா, பேசிட்டே இருக்காங்களேடா அப்படின்னு. எனக்கு எங்கே மாற ஆரம்பிச்சதுன்னா, எனக்கு எப்போ வந்து லைஃப்பை பெட்டராக புரிய ஆரம்பிச்சதோ அப்போ தான் எனக்கு சினிமாவே பெட்டராக எனக்கு புரிய ஆரம்பிச்சது. மனிதர்கள் நான் கொஞ்சம் ஆழமாக எப்போ பார்க்க ஆரம்பிக்கிறேனோ, எனக்கு சோகம், சந்தோஷம், பிரிவு இதெல்லாம் பற்றி எப்போ கொஞ்சம் ஒரு இன்னும் கொஞ்சம் ஆழமாக புரிய ஆரம்பிக்குதோ அப்போ திடீர்னு இந்த படம் இல்லாமல் புரிய ஆரம்பிச்சு. செம பாயிண்டாக இருக்குது கேட்கும் போது. ஒரு ட்ரூ தான் நினைக்கிறேன். ஏன்னா லைக் இப்போ நீங்கள் சொல்லும் போதே வந்து என்னால் புரிஞ்சுக்க முடியுது ஆக்சுவலி. ஏன்னா அது எவ்வளோ வயசானாலுமே உங்களுக்கு அந்த புரிதல் இல்லைன்னா ரிசர்வாயர் டாக்ஸ் பார்த்தா தூங்க தான் தோணும். கரெக்ட். இல்லை சினிமா பேரடைஸை பார்த்தா திராபே இருக்கு அப்படின்ற ஒரு ஃபீலிங் தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இல்லை இப்போ இந்த மாதிரி ஃபிலிம்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இப்போ குட் நைட் லவர், ஐ எம் ஸோ ஹாப்பி தட் திஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஹேப்பன் டு யூ அண்ட் ஐ டூ. இதை நான் ஒரு மூவ்மெண்ட்டாக நான் கண்டிப்பாக பார்க்குறேன். இது ஒரு முக்கியமான மூவ்மெண்ட்டாகவே நான் நினைக்கிறேன் தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும். ஒவ்வொரு ஏரியாவில் ஒரு விஷயம் நடக்கும்ல, இந்த படங்கள் வருகை அந்த ஒரு விஷயத்த ஒன்று நடத்திக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் நான். சில முறை இந்த மாதிரி படங்களை ஓடிடி படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சுலபமாக, அது ஒரு மாதிரி ஒரு விதமான ஒதுக்கல் தான் இல்லையா. இது ஓடிடி படம், இது டிவியில் பார்த்துக்கலாம் இந்த படத்தை, இதுக்காக நான் தேட்டர் போக மாட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனநிலை இருக்குல்ல. நீங்கள் அந்த மனநிலையை எப்படி பார்க்குறீங்க? அது எப்படி அது 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 சரி செய்யணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை அது ஒரு பிரச்சனையாகவே இங்கே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்லை கண்டிப்பாக சரி செய்யணும் தான். ஏன்னா இப்போ தேட்டருக்கு ஃபிலிம் எல்லாருமே ஒரு இங்கே டிரெக்டர் ஆகணும், படம் பண்ணுற ஹீரோக்கள்லேருந்து எல்லாருமே தன்னோட படத்தை தேட்டரில் பார்க்கணுன்ற ஆசை இல்லாமலாம் படம் பண்ணுறதில்ல. இப்போ எங்கள் ப்ராக்டிஸ் இல்லை. இப்போ நம்ம வந்து ஒரு சும்மா சொல்கிறேன் கொட்டுக்காளி மாதிரி ஒரு ஃபிலிம்ஸ் வரும்போதும் அதை பார்க்கறதுக்கான ப்ராக்டிஸ் இங்கே இல்லை. ஏன் ப்ராக்டிஸ் இல்லைன்னா, நம்ம வந்து முன்னாடி வந்து இப்போ நம்ம வந்து கமர்ஷியல் மசாலா படங்களை வந்து ஆல்ரெடி பார்த்து பழகிட்டோம்.
ஸோ அந்த இந்த கொட்டுக்காளி மாதிரி இப்போ ஃபார்மெட்டில் படங்கள் வந்ததில்லை. இப்போ நீங்கள் புதுசாக ஒரு ப்ரெசென்ட் பண்ணும்போது அதை பார்க்குறதுக்கு ஐயோ எப்படி இது கன்சியூம் பண்ணுறதுன்னு ஆடியன்ஸுக்கு தெரியல, அது வரவும் மாட்டிருக்காங்கன்ற போதும் இப்போ நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணோம்ல, லைக் ப்ராக்டிஸ் இது வந்து சேஞ்ச் ஒரு மூமெண்ட்டாக தான் நடக்கும்னு நினைக்கிறேன். லைக் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி படங்கள் வரதன் மூலமாக அப்போ தான் டேஸ்ட் மாறும்னு நினைக்கிறேன். லைக் இது இப்போ நான் குட் நைட் பண்ணும்போதும் நான் வந்து அது வெறுமனே ஓடிடி படம்னு நினச்சிருந்தா நான் தேட்டருக்கு கொண்டு வந்திருக்க மாட்டேன். இப்போ லவர் பண்ணும்போதும் அது வந்து ஓடிடி படம்னு நினச்சிருந்தா தேட்டருக்கு கொண்டு வந்திருக்க மாட்டேன். கரெக்ட். சம்வேர் நம்ம ஆடியன்ஸை ட்ரஸ்ட் பண்ணுறோம். அப்போல்லாம் நல்ல டீல் கிடைச்சிக்கிட்டு இருந்த ஒரு காலமும் கூட. ஆமாம், இல்லை டெஃபினட்டாகவே என்ன டேரக்டாக ஓடிடிக்கு நல்ல டீலாக இருந்தது அந்த டைமில். ஸோ சம்வேர் நம்மளோட படத்தை பெரிய தேட்டரில் பெரிய சீன்ஸில் மக்களோட சேர்ந்து பார்க்கணுன்ற ஆசை பயங்கரமாக இருந்தது. எனக்கு சம்டைம்ஸ் என்ன தோணுன்னா, இப்போ ஆக்ஷன் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய ஒரு படங்களை தான் முக்கியமாக தியேட்டரில் பார்க்க வேண்டிய படங்களாக நினைக்கிறாங்க இல்லையா? ஏன்னா இல்லாட்டி ஒரு பெரிய ஸ்கேல் இருக்கணும், ஸ்பேஸ் இந்த மாதிரி ஜோனில் இருக்கணும், ஏதோ ஒரு பெரிய பெரிய விஷயம் நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. பட் எனக்கு எது நிறைய பேச மாட்டேங்கிறான்னு எனக்கு தோணுதுன்னா, எனக்கு சில டைம் ட்ராமாவோட பவருமே எனக்கு தியேட்டரில் இன்னும் ஸ்ட்ராங்காக இறங்குதுன்னு நினைக்கிறேன். எனக்குள்ள ஒரு எமோஷ்னலாகவே ஒரு ரெண்டு இண்டிவிஜுவல்ஸ் ஒரு ரூம்குள்ளே பேசுகிற ஒரு மூமெண்ட்டாக இருந்தால் கூட அந்த எமோஷன் எனக்கு இன்னும் பிக் ஸ்க்ரீனில் இன்னும் இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். டெஃபினட்டாக இப்போ 96 மாதிரி படங்கள் வந்து 2 கேரக்டர்ஸ் மட்டுமே ஒரு நைட் ஒரு ஜர்னியை நம்ம ஒரு சின்ன விஷயங்களை பார்க்குறோம். அந்த படம் தியேட்டரில் பெருசாக ஒர்க் ஆயிருக்கு. மேயரன் கூட பார்த்தாங்க, நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க. சரி, சம்வேர் வந்து ஆடியன்ஸ் கிட்ட படத்தை கம்யூனிகேட் பண்ணுறதும் மார்க்கெட்டிங்கில் அந்த படத்தை தெரிய வைக்கிறதுமே ஒரு பாயிண்ட்டாக இருக்குது. இப்போ சில ப்ரொடக்ஷன் ஹவுஸால் அவங்க பட்ஜெட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸால் அந்த படத்தை ப்ரமோட் பண்ண முடியாது. ஸோ சில படங்களுக்கு இதை ஈஸியாக ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லேயே நடந்தது. இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு வந்து எங்களுக்கு வந்து இனிஷியலி ஒரு டைட்டில் ரிலீஸ் வந்து பெரிய ஹெல்ப் பண்ணுச்சு. அந்த டைட்டில் ரிலீஸ் வந்ததுக்கப்புறம் அந்த படத்து மேலே இருக்க சின்ன சின்ன விஷயங்கள் கிரியேட் ஆகிட்டே இருந்தது. இப்போ சில படங்களுக்கு அது நடக்காது. ஸோ நடக்காத பட்சத்தில் வந்து நம்ம வந்து எல்லா மெட்டீரியல்ஸுமே நம்ம விடுற எல்லா மெட்டீரியல்ஸுமே நம்ம முடிஞ்ச அளவுக்கு அட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருப்போம். பட் சம்டைம்ஸ் வந்து அது ஆடியன்ஸ் கிட்ட கரெக்டாக கம்யூனிகேட் ஆகாது. அந்த படத்தை பார்க்கறதுக்கான என்னதான் இருந்தாலும் ஸ்டார் வேல்யூன்ற இடத்துக்குள்ளே போயிடுது ஒரு ஓப்பனிங்காக. தென் அந்த ஒரு 2-3 டேஸில் நம்ம படத்தை போயிட்டு வேர்ட் ஆஃப் மவுத்தில் தெரிய வைக்கிறதுக்கு அதுக்கான விஷயங்கள் அந்த ப்ராசஸ்ன்றதே ஒரு இதுவாக இருக்குது. ஸோ இங்கே இருக்கும்போது இப்போ இன்றைக்கி ஓடிடி இஷ்யூவாக இருக்குது. ஒரு தேட்டரிக்கல் வந்து இங்கே பிஸ்னஸுமே ரொம்ப இதுவாக தான் இருக்குது. மற்ற லாங்குவேஜஸ்லாம் ஒரு சின்ன படம் வந்தால் 200 கோடி ரூபா ஈஸியாக பண்ணுது. மலையாளம்லாம் பார்த்தீங்கன்னா பிரேமலு மாதிரி படங்களும் 200 கோடி ரூபா பண்ணுது. மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரி படங்களும் 200 கோடி ரூபா பண்ணுது. இங்கே வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருந்தாலும் சின்ன படங்கள் அந்த நம்பர் பண்ணாது. புரியுது. ஏன்னா அதுக்கான விஷயங்கள் இங்கே அவ்வளோ சூப்பராக இல்லை. அதுதான் இங்கே தமிழ் சூழலில் ஒரு சின்ன ஒரு இதுவாக இருக்குது. சின்ன படங்கள் வந்து பெரிய நம்பர் பண்ணாது. அப்புறம் இங்கே ட்ராமா ஃபிலிம்ஸ் பண்ணும்போது என்னென்னா ட்ராமா ஃபிலிம்ஸ் பார்த்து நைஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போ எனக்கு நைஸ்ன்ற வார்த்தையை கேட்கும்போது லைட்டாக எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நைஸ் ஃபிலிம்னு சொல்லுவாங்க. நைஸ் ஃபிலிமா சூப்பராக இருந்தாலுமே நைஸ் ஃபிலிம் அப்படி சொல்லும்போது எனக்கு வந்து ரொம்ப ஹர்ட் ஆகும். என்னடா நல்லா பண்ணியிருக்கோம். அது வந்து இப்போ இதே நீங்கள் ஒரு த்ரில்லர்னு பயங்கரமாக இருந்துச்சுன்ற ஒரு இடம் வந்துடும். ஒரு ஆக்ஷன் பண்ணா செம்ம. ஆனா இது வந்து டிராமா வந்தீங்கன்னா அந்த மீட்டர் இருக்குல்ல, அது ஒரு மாதிரி சாஃப்ட்டா சொல்லும் போதே ஃபீல் குட் ஸ்வீட் ஃபிலிம் இப்படி சொல்லும் போதும் அப்ப நமக்கு வந்து ஒருவேளை நம்ம வந்து என்ன தப்பான படம் எதுவும் பண்ணிட்டோமா, நம்ம அதை விட கொஞ்சம் கம்மியான ஒரு குவாலிட்டி ஃபிலிம் தான் நம்ம கொடுத்துருக்கோமான்ற அப்படி ஒரு ஃபீல் வருது. ஏன்னா நீங்க ஒரு கிரைம் படம் பண்ணா அந்த கடைசி அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் அதெல்லாம் வச்சு ஒன்று பண்ணும்போது சூப்பர் பயங்கரமா இருக்கு இப்படி சொல்றாங்கல்ல. இதே ஒரு டிராமா ஃபிலிம்ல நீங்க சம ஃபிலிம் பண்ணா கூட நைஸ் தான். இது வந்து ஒரு கேட்கும் போதே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அது ஒரு பிரச்சனை இருக்கு. பட் இந்த படங்கள் எல்லாமே பேசப்பட்ட படங்கள், ரசிக்கப்பட்ட படங்கள், இதனுடைய எக்ஸிஸ்டன்ஸ் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அது எப்படி உங்களால் நடத்த முடிஞ்சது? ஏன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல நோக்கத்துல இருந்து நல்ல சினிமா எடுக்கணுன்ற ஒரு இடத்துல இருந்து பல படங்கள் வந்ததும் தெரியாம போனதும் தெரியாம இருக்கிற படங்களும் இருந்திருக்கு தமிழ் சினிமால. இது மத்தியில் வாட் ஆர் சம், ஃபார் லேக் ஆஃப் அ பெட்டர் வேர்ட், கிளவர் திங்ஸ் யூ டூ டு மேக் ஷுர் தட் ஜனங்களை போய் சேருது அப்படின்றதுக்கு? நீங்கள் சொன்னீங்க ப்ரமோஷன்ஸில் ஈடுபாடோட ஒன்று பண்ணுறோம் அப்படின்னு சொன்னீங்க. அது யூ ஆல்சோ பர்சனலி கெட் இன் டு இட்டா ஃபுல்லாக? ஆமாம், ஆக்சுவலி என்னன்னா நான் டிசைனராக இருந்திருக்கேன். நான் வந்து நிறைய படத்துக்கு டிசைன்ஸ்லாம் பண்ணியிருக்கேன், போஸ்டர்ஸ்லாம் பண்ணியிருக்கேன், மார்க்கெட்டிங்லேயும் வேலை பார்த்துருக்கேன். ஸோ எனக்கு என்னென்னா பொதுவாகவே கம்யூனிகேஷன் தானே. அது வந்து ஒரு படத்துக்கும் ஒரு ஆடியன்ஸுக்கும் அந்த கம்யூனிகேஷனை கரெக்டாக க்ரியேட் பண்ணணுன்ற விஷயங்கள் இருக்குது. தென் வந்து ஒரு படம் எடுத்துட்டோம், அந்த படத்தை போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுன்னு ஒரு வேலை. ஏன்னா ஒரு டேரக்டராக நல்ல படம் எடுத்து கொடுத்துட்டாங்கன்னா அதை கொண்டு மக்கள்கிட்ட கரெக்டாக ப்ளேஸ் பண்ணணும்னு இருக்குது. இப்போ சம்டைம்ஸ் நம்மகிட்ட பெரிய ஆக்டர்ஸ் இருக்க மாட்டாங்க. ஸோ பெரிய ஆக்டர்ஸ் இருந்துட்டா அது ஈஸியாக நீங்கள் ஒரு போஸ்டர் விட்டாலே சாங் விட்டாலே வந்து அப்போ வந்து ஒரு சின்ன படத்தை கொண்டு போய் சேர்க்கறதுன்றது தான் ஒரு பெரிய டாஸ்க். ஆக்சுவலி இதில் தான் நம்ம வந்து நிறைய வேலை பண்ணும். ஒரு பெரிய படங்கள் பண்ணும்போதும் அந்த நேமே போதும், செல் ஆகிடும். ஆமாம். இப்போ ஆனால் இங்கே வந்து ஒரு சின்ன படம் பண்ணும்போதும் எவ்ரி மெட்டீரியல் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம அதை பார்த்து பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ
டூரிஸ்ட் ஃபேமிலியை பொறுத்தவரைக்கும் டைட்டில் டீசர் தான் ஃபர்ஸ்ட் வரணுன்றது ஒரு கான்சியஸான காலம் இருந்தது. ஏன் அப்படின்னா சசி சார் வந்து நிறைய படங்கள் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ வந்து நிறைய படங்கள் அவர் பண்ணுறாருன்னு போது எனக்கு கொஞ்சம் அந்த படம் கொஞ்சம் வேறுபட்ட படமாக இருக்குன்றதை நான் சொல்லணுன்றதுக்காக எனக்கு வெறுமனே ஒரு ஒரு போஸ்டர் பார்த்தா ஆடியன்ஸ்க்கு வந்து எக்ஸைட்மெண்ட் வராது அப்படின்ற இடத்துல நான் இருக்கேன். ஏன்னா நான் டிசைனராக இருந்ததுனால வெறுமனே போஸ்டர் பார்த்து நான் ஏன் வந்து எக்ஸைட் ஆகும், எக்ஸைட்மெண்ட். ஆமா, அப்போ வந்து எனக்கு அந்த படத்தில் ஸ்ரீலங்கன் லாங்குவேஜ்னு ஒன்று இருக்கு. ஸோ அதை ஒரு மெட்டீரியலாக கொண்டு வந்து பிளேஸ் பண்ணி பார்க்கலாம். அப்படி பிளேஸ் பண்ணும்போது ஒரு ஃபேமிலி இருக்காங்க. ஸோ இதை நம்ம செட்டப்பில் இதை ஒரு டைட்டில் ப்ரொமோ வந்தால் ஆடியன்ஸுக்குமே ஓகே இது வந்து சசார் பண்ணுற படங்கள்லேருந்து தனியான ஒரு படம்ன்றதை தெரிய வைக்கலாம். ஸோ அண்ட் வந்து இந்த சிம்ரன் மேம் உள்ளே கொண்டு வந்தால் ஒரு காம்பினேஷனாக இன்ட்ரெஸ்டிங், சசிகுமார் சிம்ரன் சூப்பர், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணும்போது தான் ஆடியன்ஸ் கிட்ட போய் இது கரெக்டாக லேண்ட் ஆகுது. இப்போ நம்ம வந்து குட் நைட் பண்ணும்போது அந்த கொரட்டைன்ற ஸ்னோரிங் விஷயத்தை தான் நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு சொல்ல ட்ரை பண்ணுறது. ஏன்னா அதனுடைய தீம்ன்றது ஆமாம் ஆமாம் அது மட்டுமே தீம் கிடையாது, அது மட்டுமே இல்லை. ஆனால் நம்ம வந்து அதை கொண்டு போய் சொல்லும் போது தோணுது இல்லை, அதை போய் சொல்லலாம், இது இந்த பாயிண்ட் எடுத்துகிட்டு போய் நம்ம ஆடியன்ஸ் கிட்ட வைக்கலாம். ஏன்னா எல்லார் வீட்லேயும் அந்த பிரச்சனை இருக்கும், எல்லாருக்குமே அது இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம எப்படி இதை கொண்டு ப்ரெசென்ட் பண்ண முடியும், இதை நம்ம சொன்னால் கரெக்டாக இதுவாகும். இப்போ லவர் பண்ணும்போதும் இது எப்படி ஒரு டாக்ஸிக் ஒரு சாவனிஸ்டிக்கான பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்க ஒரு இதுவை சொல்லலாமா, ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பை பற்றி பேச போனால் அது எவ்வளோ பாயிண்ட் சொல்லலாம். இப்போ வந்து அர்ஜுன் ரெட்டி மாதிரி படங்களை ரசிச்சிருக்காங்க, நம்ம அதுக்கு அகைன்ஸ்டா இல்லை நம்ம அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு படம் பண்ணுறோம். சேம் ஆனால் அருணோட மனநிலையில் இருக்கவங்க தான் அந்த படத்தை பார்க்க வருவாங்க. ஸோ அவங்கள உள்ள கொண்டு வரதுக்கான பாயிண்ட் ஆஃப் வியூ என்னவா இருக்கு, இது எப்படி நம்ம அவனை நீங்க திட்டிட்டே விற்க முடியாது அந்த படத்தை. ஆமா அது பண்ண முடியாது, ஒன்ன திட்டுற படம் அப்படின்னு சொன்னா வரமாட்டான், உள்ள வரமாட்டான். ஸோ அப்போ அதுக்கு வந்து நீங்க எப்படி பிரசன்ட் பண்ணணும்ன்றத ஒரு டீசரா இருக்கட்டும், இந்த ஒவ்வொரு ஃபில்முமே டிஃபரெண்டா அப்ரோச் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து என்ன ஆயிரும்னா ஒரு டைமுக்கு மேல எனக்கு அந்த படத்துக்கு இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சு, அப்படியே போட ஒரு லிஸ்ட், அதுல பண்ண அந்த வேலையெல்லாம் அப்படியே இந்த படத்துக்கு பண்ணு, அப்படி பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆடியன்ஸ் வேற இல்லை. இப்போ நான் வந்து இப்போ லவ்வருக்கு வந்து நான் குட் நைட் பண்ண ப்ரமோஷன் பண்ணனா அதோட ஃபேமிலி ஆடியன்ஸ், இது கம்ப்ளீட்டாக ஃபேமிலி ஆடியன்ஸ் கிடையாது ஆக்சுவலி. ஸோ நம்ம அப்படி அப்ரோச்சே பண்ண முடியாதுல்ல. இப்போ நம்ம வந்து எல்லா படத்துக்குமே தனியாக வேலை பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ நீங்கள் அன்பேடானா பண்ணுறேன்னா அன்பேடானாக்கு எக்ஸ்ட்ரா வேலை பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அவர் வந்து ஜமான ஒரு படம் பண்ணியிருக்காரு, அவரோட அதில் இருந்த கெட்டப் வேறு, அவரோட மூஞ்சுமே ஒரு ரெஜிஸ்டர் ஆகாது. இப்போ அந்த ரெஜிஸ்டர் ஆகலன்னா ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு நியூவாக வந்து நடிக்கிற மாதிரி தான் இருக்குது. அப்போ வந்து நம்ம எப்படி இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ண போகிறோம், ஸோ அந்த படத்தை போய் மார்க்கெட்டிங்காக மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்கு ப்ரெஷர் என்னவா இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த படத்தை நம்ம பண்ண பட்ஜெட்டுக்கும் ப்ரமோஷன்ஸ் பட்ஜெட்டு பிஸ்னஸ் இது எல்லாமே சம்மந்தப்பட்டு இதை நம்ம எப்படி பொசிஷன் பண்ண போகிறோம், இது ஆடியன்ஸ் உள்ள கொண்டு வரதுக்கான வழிகள் என்ன இருக்குன்றது எல்லா படத்துக்குமே கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் இல்லைன்னா ஒர்க் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது. நம்ம இப்போ நான் அசோக் செல்வனோட ஒரு படம் பண்ணியிருக்கேன், அசோக் செல்வனோட நிமிஷா பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த படத்துக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் கம்ப்ளீட்டாக வேறு. ஸோ எவ்ரி ஃபிலிமுக்கு வந்து நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் மாற்றிட்டே இருக்கணும். போன படத்தில் ஒர்க் ஆச்சுன்றதுனால அப்படியே அது பண்ண முடியாது. எனக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னா, இப்போ சில தயாரிப்பாளர்கள் வந்து நடிகர்கள் சார்ந்திருப்பாங்க, இந்த நடிகர்னா இந்த தயாரிப்பாளர் அப்படின்ற ஒரு ஃபீலிங்கில். சில பேர் வந்து இயக்குநர்கள் சார்ந்திருக்காங்க. பட் ஐ லைக் தட் இப்போ $1 million ஸ்டுடியோஸ் வந்து இந்த மாதிரி படங்கள் சார்ந்து இது ஒரு இந்த இட்ஸ் நாட் அபவுட் அன் இண்டிவிஜுவல் இல்லை, கதைகள் சார்ந்துன்னு சொல்லலாம். கரெக்ட் கதைகள் சார்ந்து முக்கியமாக இருக்கு. இதில் இருக்கக்கூடிய ப்ரொட்டாகனிஸ்ட் எல்லாமே ஓரளவுக்கு எளிமையான மனிதர்களாக தான் இருக்காங்க. பிரச்சனைக்குரிய மனிதர்களாக இருந்தாலும் சரி, ஓரளவுக்கு அவங்க எந்த வர்க்கத்தை சார்ந்தவங்க, ஓரளவுக்கு மிடில் கிளாஸ் நம்ம தாராளமாக சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். மிடில் கிளாஸ் லோவர் மிடில் கிளாஸ் ஸ்பேஸ்ல இருந்து அது எவ்வளோ அவசியம் இந்த கதைகள்ல அப்படின்னு நினைக்கிறீங்க? அது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நல்ல கதை ஒரு பயங்கரமான ஒரு பணக்காரனை பொறுத்து வந்தா இல்லை அப்படி கிடையாது. ஆக்சுவலி என்னன்னா ரிலேட்டபிளான விஷயம் தானே. இப்போ நான் குட் நைட்லாம் வந்து குட் நைட் மாதிரி ஒரு படங்கள் பண்ணுறோன்னா அந்த லைஃப்பை நம்ம வந்து என்ஜாய் பண்ணியிருப்போம் நம்ம லைஃப்பில். இப்போ நம்ம வந்து சினிமாக்கள் அதை பார்த்ததே இல்லை. அப்போ அதை வந்து ஆடியன்ஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்கன்றதான். ஏன்னா நான் என் ஃபேமிலியை ஒரு பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கணும்னு எல்லாரும் நினைப்பாங்கல்ல. இப்போ நான் அந்த ரிலேட்டபிலிட்டி ஃபேக்டர் தானே. இப்போ ஒரு பணக்காரனை சம்மந்தப்பட்ட படங்கள் வந்தாலுமே பண்ணலாம், ஆனால் அது வந்து ரிலேட்டபிளாக எவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு எப்படி எல்லாருக்குமே சேர்ற மாதிரி பண்ண போகிறேன். ஆமாம், அதுதான் விஷயம். இப்போ எனக்கு வந்து இப்போ லவ்வராக இருக்கட்டும், இப்போ லவரில் இருந்து கம்ப்ளீட்டாக ஒரு டாக்ஸிக் என்வரன்மெண்டல் உள்ள இருக்க ஒரு ஃபேமிலி, ஒரு மிடில் கிளாஸ் லைஃபாக இருந்தாலுமே அதோட ஃபேமிலியோட ஸ்ட்ரக்சர் வேறு, அதோட மனிதர்கள் வேறு. இப்போ அதை வந்து எப்படி ரிலேட்டபிளாக இருக்க போகுது. இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி கம்ப்ளீட்டாக ஒரு மிடில் கிளாஸ்ன்னு சொல்லிட முடியாது நம்ம. அது அவங்க வந்து வேறு ஊர்லேருந்து மைக்ரேட் ஆகி வர ஒரு ஆட்களாக இருக்காங்க. ஸோ அந்த லைஃப் ஸ்டைல் சொல்லும் போது அதுக்கான விஷயங்கள் என்னவா, ஏன்னா சுற்றி இருக்க காலனியோட பீப்புளோட விஷயங்கள் என்னவா இருக்குது. ஸோ எல்லா படத்துலையுமே வந்து நான் என்னன்னா என்டையர்லி ரிலேட்டபிளாக இருக்கா, நான் உங்களை அதாவது நம்ம ஒரு ரொம்ப ஏலியனா இல்லாமல் ஓகே இவங்களை நம்ம பார்க்க முடியுது, இவங்களை புரிஞ்சிக்க முடியுது, இந்த கேரக்டர்ஸோட நம்ம ட்ராவல் பண்ண முடியுதுன்றதை நம்ம வந்து என்டையர்லி நான் எப்பயுமே ஒரு கதையை கேட்கும் போதும் நான் வந்து கிளாஸை பார்க்கறது இல்லை. அது வந்து
நம்மளால ரிலேட் பண்ணிக்க முடியுதா? இப்போ வந்து நம்ம நிறைய இப்போ டைம் டிராவல் ஃபிலிம்ஸ் எல்லாம் பார்த்து நம்ம ரிலேட் ஆகிறோம் நிறைய. கண்டிப்பா இப்ப இன்டர்ஸ்டெல்லருக்குலாம் ஒரு ரிலேட் ஆமா ஆகலையா? ஆமா அது வந்து நமக்கு, ஆனா அதுல கோரா எமோஷன்ஸ் தானே இருக்கு. அந்த எமோஷன்ஸ் நம்மளால பழகிக்க முடியுதா, அந்த எமோஷன்ஸ் நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடியுதான்றத மட்டும் தான் நான் பாக்குறேன். Right. So அது வந்து நாட் ஃப்ரம் த கிளாஸ்ன்றது இல்ல, லைக் வந்து எனக்கு இந்த ரிலேட்டபிலிட்டி ஃபேக்டர். ஏன்னா அந்த நான் சில இடங்கள்ல கேள்விப்பட்டிருக்கேன். எப்படின்னா ஒரு மிடில் கிளாஸ் சார்ந்த ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுன உடனே ஓகே இது $1 மில்லியன் நம்ம எடுத்துட்டு போயிடலாம். அவங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி சப்ஜெக்ட். நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க வந்து இப்போ வந்து என்னன்னா மிடில் கிளாஸ் படம், லைக் வந்து இந்த ஃபீல் குட் படம், இந்த போஸ்டர் கலர் பார்த்தாலே நீங்க தான், இந்த மாதிரி நிறைய சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சொன்னாங்க இந்த போஸ்டர் பார்த்து உங்க படம் நினைச்சேன், என் படம் கிடையாதுங்க என்னங்க அது அப்படின்ற மாதிரி இருந்தது. நீங்க எடுத்த இந்த 3 படங்கள்ல, வெளிவந்த 3 படங்கள்ல would you say Lover is the riskiest of the 3? இல்ல எஸ். ஏன்னா ஓரளவு குட் நைட் டூரிஸ்ட் ஃபேமிலியும் கூட ஒரு இன்னும் க்ளோஸரா இருக்கு, சிமிலரா இருக்கு அதனுடைய ஃபீலிங். இவர் ஆக்சுவலி என்னன்னா அந்த படம் வந்து நான் வந்து ஆக்சுவலி ஒரு நாள் நைட் வந்து சும்மா நானும் மணிகண்டனும் அவனோட ஆஃபீஸில் வந்து பேசிகிட்டு இருந்தோம். செம மழை, வெளில போக முடியல. சும்மா சமைச்சிட்டு பேசும்போதும் ஐயா அடுத்து என்ன பண்ண போறீங்கன்னு கேட்கும்போது இந்த மாதிரி ஐயா ஒரு கதை கேட்டேன், ரொம்ப நல்ல கதை, ஆனால் நிறைய இடங்களில் பிச் பண்ணோம், ஆனால் அது கரெக்டாக பொசிஷன் ஆகலை, இதுவாகலன்னு சொல்லிட்டு ஒரு சீன் சொன்னார். எனக்கு அந்த சீன் பயங்கர இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்தது. லைக் எனக்கு என்னென்னா ஒரு இது அது நான் அந்த கதை கேட்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, லைக் வந்து இந்த படம் வந்து கமர்ஷியலாக சக்ஸஸ் ஆகுது இல்லை அதெல்லாம் தாண்டி இது சொல்லப்பட வேண்டிய கதைன்றது மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நானுமே ஒரு கட்டத்தில் அருண் மாதிரி பிஹேவ் பண்ணியிருந்திருக்கேன். யார் நம்மள இல்ல யார் எங்க அந்த புனிதன்? இல்ல அது என்னன்னா நான் அதுலேருந்து ஓவர் கம் அதுலேருந்து வெளில வர ட்ரை பண்ணிட்டே இருக்க ஒரு ஆள் தான். நான் வந்து கம்ப்ளீட்டாக வெளில வந்துட்டுலாம் சொல்ல முடியாது. ஏன்னா இது என்னதான் இருந்தாலும் நம்ம அந்த நேச்சர் பிஹேவியராக அது உள்ளே இருந்துகிட்டே தான் இருக்குது, அது மாறாதுன்னு நினைக்கிறேன். அது அப்படி இருந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் சம்பவம் இது சரி தப்புன்றதை புரிஞ்சுக்கிற தன்மை இருந்தது எனக்கு. ஸோ வந்து அர்ஜுன் ரெட்டி படம் வருது, இந்த பேபின்னு ஒரு படம் வருது, இதெல்லாம் வரும்போதும் ஆப்வியஸாக லவர் மாதிரி படங்கள் வரணுன்ற ஆசை இருந்தது எனக்கு. அந்த கதை கேட்கும்போது எனக்கு பர்சனலி நிறைய ரிலேட்டபிளாக இருந்தது. ஸோ அது பண்ணணுன்ற ஒரு ஆசை இருந்தது. ஆசையில பண்ண படம் தான் அது. இல்லை ஓரளவு ஆனஸ்டா எல்லா ஆண்களுமே அவங்க எப்படி நடந்திருக்காங்கன்றது கொஞ்சம் யோசிச்சா ரிலேட்டபிளா தான் இருக்கும்னு தோணுது. ஆனா இப்போ நீங்க கண்ணாடிக்கு முன்னாடி நீங்க உங்களை நீங்களே இது பண்ணிக்க மாட்டீங்களா? இப்போ நீங்க தியேட்டர்ல சில படங்கள் பார்த்துட்டு நீங்க ப்ரௌடா இல்லை இது நானும் இந்த பிரச்சனைக்குரிய கேரக்டர்ஸை நம்மளும் ஓன் பண்ணிக்க மாட்டோம். ஆக்சுவலி என்னன்னா நீங்க செம்மையா ஒரு கேரக்டர் இருந்துச்சுன்னா இது நான் தான்ன்றது ஈஸியாக, நல்லா இது நான் தான்டான்னு சொல்லிப்பேன். ஆனா ஒரு பிரச்சனைக்குரிய ஆட்களை வந்து நான் தான் அப்படின்னு சொல்றதுக்கான இங்க யாருக்கும் வந்து இது இல்லை. ஸோ அது வந்து நிறைய இது சூழல்ல நிறைய அது இன்ஃபேக்ட் அது ஆப்போசிட்டான ஒரு ரியாக்ஷன் தான் வரும். அதை பார்த்துட்டு வந்து பாரு அவனை மாதிரிலாம் நான் இல்ல நீ எல்லாம் எனக்கு எவ்வளவு நன்றியோட என் கூட இருக்கணும் தெரியுமா அந்த இதுதான். ஏன்னா நிறைய பேர் லவர் பார்த்துட்டு நீங்க வந்து எல்லாருமே வந்து நிறைய பேர் அக்செப்ட் பண்ணிக்கல. இப்போ நான் வந்து நான் தான்றதை சொல்லிக்க மாட்டாங்க, உள்ளுக்குள்ள தெரியும் இது நான் தான் சொல்லிட்டு. இதுதான் வெளியில வந்து இந்த வெளிப்படையா இது நான் தான்றதுக்கான சொல்ற விஷயங்கள் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதில் நீங்கள் மணிகண்டன் காஸ்ட் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சது. காரணம் he is generally thought to be a likable man இல்லையா? அவன் அந்த மாதிரி நடந்துக்கும் போது தான் ஓரளவுக்கு உங்களை நீங்களே அவங்க கூட ஒப்பிட்டு பார்க்க முடியுது. அதுக்கு உதவுதுன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா வேற யாராவது நீங்கள் காஸ்ட் பண்ணிட்டு அவனை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணிட்டா இன்னும் ஓகே அவன் நான் இல்லை அவனுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்ற ஒரு ஃபீலிங் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக வந்துடுதுன்னு நினைக்கிறேன்ல. அது என்னன்னா இது ஸ்டார்ட் பண்ணும்போதே மணிகண்டனுக்காக பண்ண படம் தான். லைக் வந்து வியாசா இருக்கட்டும் நானா இருக்கட்டும் அது மணிகண்டனுக்காக பண்ண படம் தான். ஏன்னா மணிகண்டன் வந்து இப்போ குட் நைட்டில் வந்து எல்லா ஃபேமிலியுமே அவர் செலிப்ரேட் பண்ணுறாங்க, சூப்பர் ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. அவருக்கு வந்து ப்ரெஷருமே இருந்திருக்கும். ஏன்னா இப்போ குட் நைட்டில் ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் ஈஸி இல்லை, ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க. தேட்டரில் வந்து ஆடியன்ஸ் ஃபேமிலியை பார்த்து ரசிக்கிறாங்கன்னும் போதும் கம்ப்ளீட்டாக ஹேட் பண்ணுற ஒரு கேரக்டர் பண்ணணுன்றதுமே ஒரு டாஸ்க் தான். ரைட். அது அவருக்குமே நம்ம அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். ஏன்னா இந்த இடத்துல வந்து அவர் மாதிரி இப்போ அந்த குட் நைட் முடிச்சுட்டு நான் அந்த படம் பண்ணாமல் வேற குடும்பஸ்தன் கூட அவர் பண்ணியிருக்கலாம். பட் லவரோட சாய்ஸ்மே அவருக்குமே அந்த இன்டென்ஷன் இருந்துச்சு, இந்த படத்தை பண்ணணுன்ற இன்டென்ஷன் இருந்துச்சு. ஏன்னா இந்த ஒதுக்கி வைக்காம இருக்கிறது ரொம்ப அவசியம்னு நினைக்கிறேன். இப்போ நிறைய பேர் லவரை ஓரளவுக்கு எனக்கு செட் ஆகலன்னு சொல்ற யாராவது இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவங்களுமே என்ன சொல்லுவாங்கன்னா இது என்ன ஆம்பளைங்கெல்லாம் கெட்டவங்கன்ற மாதிரி என்ன இப்போ என்ன அப்படின்ற ஒரு மனநிலை ஒன்று இருக்குல்ல. எனக்கு என்ன தோணுச்சுன்னா லவர் பார்க்கும்போது எனக்கு ஒன்றும் அவன் கெட்டவன்லாம் இல்லை, அவனுமே ஒரு விதத்துல பாவம் தானே இல்லையா? இப்போ நீ இந்த படம் வந்து அவனை வந்து கடுமையாக விமர்சனம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஒதுக்கி வைக்க ட்ரை பண்ணல. அப்படி பண்ணவே இல்லை. ரெண்டு பேர் பக்கமும் இருக்க அவங்களோட சைடு தான் நம்ம சொல்றோம். ஆக்சுவலி நீங்க வந்து ரெண்டு பேர்ல யார் சரி தப்புன்றத வந்து நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா இப்போ நீங்க வந்து இந்த ஆப்போசிட்ல எழுதின திவ்யா கேரக்டரா இருந்தாலுமே அந்த கேரக்டருக்கான சில விஷயங்கள் எழுதப்பட்டு தான் இருக்கு. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸோட வரான்ற விஷயங்கள் எல்லாமே இருக்கு. இது அருணோட ஃப்ரெண்ட்ஸோட இப்போ இந்த கிளாஸ் சம்மந்தப்பட்டுமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த படங்களை பொறுத்த வரைக்கும்.
ஸோ வந்து நம்ம ஜஸ்ட் லைக் தட் அவனை நம்ம வந்து அப்படி காட்டணுன்ற இன்டென்ஷன்லாம் கிடையவே கிடையாது. ரைட்டிங்லேயுமே அது கிடையவே கிடையாது. அதாவது அவன் ஃப்ளாடான ஒரு ஆளுன்றது சொல்லணும்னு இன்டென்ஷனுமே கிடையாது. இப்போ வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நம்ம பர்டிகுலராகவே இவங்க டாக்ஸிக் அவங்க டாக்ஸிக்னு நம்ம டக்குன்னு அதை எடுத்து வச்சிட முடியாது. சில இதில் சொல்லலாம்னு வச்சுக்கோங்க. நான் சொல்றது வந்து நான் வந்து ஒரு ஜெண்டர் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன். வந்து நீங்கள் வந்து ஒரு மேல்லாம் இப்படி தான் இருப்பாங்கன்றதை நம்ம சொல்லிட முடியாதுன்றது அந்த மாதிரி நான் சொல்கிறேன். அந்த மாதிரி விஷயங்களா சொல்கிறேன். இப்போ நம்ம ரிஸ்கி ஃபிலிம்ஸ் அப்படின்னு பேசும்போது இல்லை, ஜென்ரலாக மாஸாக எடுக்கப்படுற இந்த கமர்ஷியல் படங்களாக சொல்லப்படுற அந்த ஃபிலிம்ஸ் வந்து சேஃபான ஒரு படங்களாக பார்க்கப்படுது இல்லையா? ஆனால் கொஞ்சம் சட்டுன்னு யோசிக்க ஆரம்பிச்சா இருக்கிறதுலே பெரிய பெரிய லாசஸ்லாம் எந்த படங்கள் சஃபர் ஆகிருக்குன்னு பார்த்தா இந்த மாதிரி படங்கள் தான் இல்லையா? இது சேஃபான ஃபிலிம், இது மக்களுக்காக இந்த மோமெண்ட் இந்த ஆடியன்ஸுக்காக, இந்த மோமெண்ட் இந்த ஆடியன்ஸுக்காக செதுக்கப்பட்ட படங்கள் தான் பெரிய பெரிய பிரச்சனைக்குள்ளேயும் ஆகியிருக்கு. நீங்கள் இந்த மாஸ் படங்களை பொறுத்த ஒரு மித் என்னவா பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை அது இப்போ நானுமே பயங்கரமாக என்ஜாய் பண்ண படங்கள்லாம் இருக்குது. சிங்கம்லாம் நான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருக்கேன். மாஸ் படங்களில் சிங்கம், சாமி, இந்த மாதிரி படங்கள்லாம், இப்போ கில்லி, இந்த மாதிரி படங்கள்லாம் நம்ம பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருக்கோம். ஆனால் என்னென்னா இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் திரும்பியும் சொல்கிறேன், நான் வந்து மக்கள் என்டர்டெயின் பண்ணுறதுக்கு தான் சினிமா இருக்குது, பண்ணுறோம், எல்லாருமே என்ஜாய் பண்ணுறாங்கன்ற விஷயங்கள் இருக்குது. அதையுமே நான் வந்து கதை கரெக்டாக இருந்து தான் இப்போ நீங்களே நிறைய இடங்களில் பேசியிருப்பீங்க. நீங்கள் உங்களுக்குமே பிடிச்ச கமர்ஷியல் படம் நிறைய சொல்லியிருக்கீங்க. இப்போ அது வந்து இப்போ நான் ரொம்ப மைண்ட்லெஸ்ஸான ஃபிலிம்ஸ்லாம் என்றைக்குமே எனக்கு பர்சனலி நான் லைக் பண்ணது இல்லை. நான் வந்து அதுக்குள்ளே ஏதாவது கதை இருந்தால் நம்ம அதை என்ஜாய் பண்ணலான்ற விஷயங்கள் இருக்குது. இது தொடர்ந்து வந்து வெறுமனே ஆக்ஷன்ஸை மட்டுமே, வெறுமனே ஆர்டிஸ்ட்டை மட்டுமே வச்சு நம்புகிற படங்களுக்கான விஷயங்கள் ஒரு பக்கம் பாசிட்டிவாக நடந்தாலுமே ஓடாத படங்களும் நிறைய இருக்குது ஆக்சுவலி. ஸோ நம்ம அது வந்து என்னென்னா, நீங்கள் வந்து பிஸ்னஸோட கட்டாயம் நிறைய இருக்குது. இப்போ வந்து ஒரு காம்பினேஷனோட கட்டாயம் இருக்குது. இப்போ வந்து இந்த டேரக்டரும் இந்த ஹீரோவும் இணையும் போதும் இந்த நம்பர்ஸ் வருதுன்றது இன்னைக்கு ப்ராக்டிக்கலாக ஓடிடி டீல்ஸில் இருக்குது. இப்போ இதனால இருக்கு. இப்போ நீங்கள் வந்து ஒரு இந்த டேரக்டரும் இந்த ஹீரோவும் பண்ணுறாங்கன்னா ஒரு நம்பர் இருக்குல்ல. ரீசெண்டாக நெட்ஃப்ளிக்ஸ் ஏதோ பேசும்போதெல்லாம் ஐ ஹர்ட் தட் தே ஆர் சேயிங் இல்லை நாங்கள் நிறைய ஏமாந்துட்டோம், இது போகும்னு நினைச்சிட்டோம், அது போகணும். ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் பரவாயில்ல சொல்கிறேன், நெட்ஃப்ளிக்ஸ் ஸ்பெசிஃபிக்காக இல்லை. இந்த காம்பினேஷன்ட்டு நாங்களுமே நினைச்சிட்டு ஒன்று நம்பணும், ஆனால் அது எங்களுக்கு ஒன்றுமே பண்ணல. அதனால எனக்கு வர இனிமேல் நீங்கள் ஃபுல்லாக எனக்கு காமிங்க, நீங்கள் படத்தை காமிங்க, அப்புறம் பார்க்கலாம் அப்படின்ற ஜோனுக்குள்ளே தான் நம்ம. இல்லை அது பண்ணுறாங்க. இப்போ வந்து ரொம்ப பெரிய படங்களுக்கு அது நடக்கிறது இல்லை. இப்போ நீங்கள் வந்து இது என்னென்னா திரும்பி ஒரு மீடியம் பட்ஜெட் ஃபிலிமும் ஸ்மால் ஃபிலிம்ஸ் தான் வந்து இங்கே மாட்டோம் ஆக்சுவலி. இப்போ வந்து ஒரு பிக் ஃபிலிம்ஸ் மாட்டுதான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்காது. இப்போ ரீசெண்டாக கூட நான் இந்த பேர் சொல்லாத ஒரு படம் வரப்போகுது. அந்த படத்துக்கோட ஹீரோ காம்பினேஷனும் டைரக்டர் காம்பினேஷனுக்கு ஒரு படம் பெரிய லைக் வித்துருக்கு ஆக்சுவலி. ஒரு அமௌண்ட் வாங்கி. ஆமாம். இப்போ வந்து ஆனால் இப்போ வந்து நீங்கள் ஒரு கதையை மட்டுமே மையமாக வச்சு பண்ணுற படங்களுக்கு வந்து அந்த வியாபாரம் இல்லை. அங்கே தான் வந்து பயங்கரமாக லென்ஸ் வச்சுட்டு பயங்கரமாக ஸ்கேன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் விஷயமா இருக்கு. இப்போ நீங்கள் வந்து ஒரு மீடியம் பட்ஜெட் படங்களுக்கு இந்த இஷ்யூ இப்போ இருக்கு, முன்னாடியுமே இல்லை. முன்னாடி கூட ஒரு மீடியம் செகண்ட் டயர்ல இருக்க ஹீரோஸ்க்கான விஷயங்கள்ல வந்து பிசினஸ் இருந்துச்சு. இன்னைக்கு வந்து அதில் வந்து ஒரு சின்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு, கண்டிப்பா இருக்கு. ஆனால் அவங்க ஒரு அளவுக்கு ஒரு மினிமமான சேஃப் ஸ்பேஸ்க்குள்ளே தான் இருக்காங்கன்னு தான் தோணுது எனக்கு ஆக்சுவலி. நீங்கள் வந்து தொடர்ந்து ஒரு சின்ன படம் பண்ணி வின் பண்ணால் சூப்பர், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஒரு ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட வருஷத்துக்கு ஒரு 300 படம் வருது ஆக்சுவலி. ஆவரேஜாக 50 to 300 ஃபிலிம்ஸ் வருது. அந்த 300 ஃபிலிம்ஸில் ஒரு 10 படம் தான் மேக்ஸிமம் நல்லா இருக்கு இயரில். நீங்கள் கூட லாஸ்ட் இயர் நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 10 படம் இருக்கு. அந்த 10 படத்தில் எந்த படம் நல்ல படம், அந்த மீதி 290 படமுமே வந்து கிட்டத்தட்ட எல்லாருமே ஓடணும் தான் எடுத்திருப்பாங்க. ஆனால் இன்டென்ஷனாக எங்கே மிஸ் ஆகுது, எங்கே கிராக் பண்ண முடியல, பிஸ்னஸாக எங்கே மிஸ் ஆகுதுன்ற விஷயங்கள்லாம் இருக்குல்ல. இப்போ ஓடிடிஸுமே வந்து ஒரு நெட்ஃப்ளிக்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஸ்லேட்டுக்கு வந்து ஒரு 12 படம் வாங்கலான்ற மாதிரி வச்சிருக்காங்க. ஒரு இயருக்கு ஒரு 12 படம் வாங்குறாங்கன்னா அந்த 12 படத்தை என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க பொங்கலுக்கே அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. லைக் வந்து ஒரு பண்டிகைன்னு சொல்லிட்டு ஒரு இது ஈவெண்ட் வச்சு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. அது என்ன ஆகுதுன்னா ஒரு பெரிய படம் பண்ணாங்கன்னா அந்த கம்பெனியோட வேற இன்னொரு படமாக அவங்க வாங்கிடுவாங்க. இப்படி இருக்கு. பட் ஆனால் ஒரு சின்ன ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து இதில் பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ஏன் அவங்களுக்கு வந்து இப்போ நல்ல படமாக இருந்தாலுமே இப்போ நான் ஒரு படம் பண்ணுறேன், அந்த படம் முடிச்சாதான் காட்ட முடியும். ஆனால் காட்டினாலுமே அந்த இயருக்கான சேல்ஸ் முடிஞ்சிருந்தது. இப்போ நம்ம நல்ல படம் எடுத்துமே நீங்கள் வந்து சேல் பண்ண முடியாது இல்லை. அந்த ஸ்பேஸ் நான் இப்போ சின்ன படம் எடுக்கிறேன், நான் காட்டி தான் விற்கிறேன், காட்டி விற்கிறேன், எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் எனக்கு காட்டினாலுமே உங்ககிட்ட அந்த இது இல்லை, உங்களுக்கான ரிலீஸ் பண்ணுற டைம் லைன் இல்லை உங்ககிட்ட. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி முன்னாடி க்ளோஸ் பண்ணிடுறீங்க. கரெக்ட். இப்போ பிரைம் மாதிரி ஒரு இதுவுமே வந்து நிறைய படங்கள் வாங்குறது இல்லை. இப்போ அவங்க வந்து ஒரு ஒரிஜினல்ஸ் மேலே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் படங்கள் வாங்குறாங்க, ஹாட்ஸ்டார் படங்கள், அவங்களுக்குமே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட நம்ம வந்து படத்தை முடிச்சுட்டு நீங்கள் படத்தை காமிச்சு விற்கிறதுன்றதும் ஈஸியாக இல்லை ஒரு சின்ன படங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே. இப்போ வந்து அந்த சூழலே ரொம்ப இன்னைக்கு கொஞ்சம் ஒரு ப்ரொடியூசர்ஸ்க்கு ரொம்ப டஃப்பான ஸ்பேஸ் தான். இன்னைக்கு ஒரு படம் பண்ணி அதை சேல் பண்ணுறதோ பிஸ்னஸ் பண்ணுறதோ. உங்களை யாராவது ஒரு ஸ்டார்ஸ் உங்களை அப்ரோச் பண்ணும்போது பண்ணிட்டு என்ன சார்ந்து ஒன்று எழுதலாம், ஒன்று எடுக்கலாம் அப்படின்ற ஜோனுக்குள்ள உங்களுக்கு அந்த ஜோன் ஓகேவா கேட்டிருக்காங்க? நான் ஆக்சுவலி எனக்கு அது உடன்பாடு இல்லைன்னு இல்லை, எனக்கு பயமா இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஆக்சுவலி என்னன்னா நான் அதை திரும்பி நான் ட்ரஸ்ட் பண்ற சினிமா எனக்கு ஏதோ ஒர்க் ஆகுதுன்னு நான் நம்புறேன் ஆக்சுவலி. அது வந்து சம்வேர் வந்து
அது கமர்ஷியலாக ஒர்க் ஆகுது இல்லை அதெல்லாம் தாண்டி நான் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கேன். நான் இந்த படம் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதுலேருந்து ஒரு 10-15% மிஸ் ஆகலாம், ஒரு 30% மிஸ் ஆகலாம், 100% மிஸ் ஆகிற படங்கள் பண்ண வேணான்றது தான் தோணுச்சு எனக்கு. இப்போ நான் ஒரு ஹீரோ எனக்கு கால் பண்ணி என்கிட்ட கேட்டிருந்தாரு, நல்ல மார்க்கெட் உள்ள ஹீரோ தான். அவர் கேட்டிருந்தாரு, நான் அந்த படம் அவர் பண்ணலாம்னு சொன்னார். ஆனால் சார் சூப்பர் சார் பண்ணலாம் சார் நான் சொல்லிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் நான் அதை பற்றி நான் இனிஷியேட் பண்ணலை. ஏன்னா எனக்கு தெரியும் இப்போ இப்போ ஹீரோக்காக நான் வேலை பண்ணணும், இந்த டைரக்டருக்காகவும் நான் காம்ப்ரமைஸ் ஆகணும். இப்போ என்னோட ஃபிலிம் நான் பண்ண முடியாது. இப்போ இந்த ப்ராசஸ் காசு பண்ணலாம், ஆனால் உங்களுக்கு இந்த ப்ராசஸ் உங்களை எக்ஸைட் பண்ணாது. இந்த எக்ஸைட் பண்ணாத ஒரு ப்ராசஸ்க்குள்ளே நம்ம போயிட்டு அதில் மாட்டிக்கிறதுக்கான ஆசை இல்லை பெருசாக. புரியுது, மாறிடாதீங்க. எல்லா ஃபர்ஸ்ட் டைம் ஃபில்ம் மேக்கர்ஸுக்குமே ஜென்ரலாக சொல்லப்படுறது கண்டிப்பாக கிரியேட்டிவ் கண்ட்ரோல்லாம் முதல் படத்துலலாம் ஒன்று கிடைக்காது. உள்ள பூந்துருவாங்க, மாத்திருவாங்க, இதை பண்ணிடுவாங்க, அதை பண்ணிடுவாங்க. நிறைய ஃபர்ஸ்ட் டைம் ஃபில்ம் மேக்கர்ஸுக்கு நிறைய பேட் எக்ஸ்பீரியன்ஸஸுமே நடந்திருக்கு. அவங்க கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லாத இடங்கள்லாம் மாற்றி கீத்தி லாஸ்ட்ல கெட்ட பேரும் சம்பாதிச்சு இதெல்லாம் நடந்திருக்குல்ல. இப்போ ஐ நோ யூ ஆர் வெரி இன்வால்வ் வித் திஸ் ப்ராசஸ். நீங்கள் வாட் யூ கீப் இன் மைண்ட் வென் ஆஃபரிங் சஜஷன்ஸ்? இல்லை ஆக்சுவலி என்னென்னா நான் ரொம்ப இது இந்த இடமே ரொம்ப ட்ரிக்கியான இடம் தான். ஏன்னா ஒரு டேரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் ரிலேஷன்ஷிப்ன்றது சூப்பராலாம் இருக்காது. இந்த ப்ராசஸே உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பான ப்ராசஸ் தான். நீங்கள் கதை ஓகே பண்ணுற வரைக்கும் உங்களை சூப்பர்னு நினைப்பாங்க. ஒன்ஸ் இந்த ஷூட் போகிற ப்ராசஸில் அவங்க கேட்குறது எல்லாத்தையும் நம்ம பண்ண முடியாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு காஸ்டிங் அவங்க சொல்லுவாங்க, அந்த காஸ்டிங் நமக்கு உடன்பாடு இருக்காது. ஏன்னா அது பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டு தான் இருக்கும். இப்போ நம்ம பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டு இருக்கும்போதும் அவங்க கேட்குற நம்பர்ஸ் நம்மளால் ஆஃபர் பண்ண முடியலன்னு அவங்க பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களாம் அதுக்கு அடிஷ்னலாக நம்ம ஒரு ஆப்ஷன் பார்ப்போம். இந்த ஆப்ஷன் நம்ம சொல்லும் போதும் இவங்களுக்கு செட் ஆகாது. ஸோ இங்கிருந்தே உங்களுக்கு ஆரம்பிச்சிடும் எல்லா விஷயம். டெக்னீஷியன்ஸுமே இருக்கும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபில்ம் மேக்கர்ஸில் ஒர்க் பண்ணும்போதும் எனக்கு அந்த ட்ரஸ்ட் நான் 100% வச்சிட முடியாது. ஆமாம், ஏன்னா நான் யாரோட ஒர்க் பண்ணனாலுமே நான் படம் பண்ணுறேன். நான் அபிஷன் யாரோட ஒர்க் பண்ணல, பிரபுவுமே யாரோட ஒர்க், வியாசமே யாரோடையும் ஒர்க் பண்ணல. இப்போ நான் அந்த ட்ரஸ்ட்டை வைக்கிறேன். ஆனால் எனக்கு நான் டெக்னீஷியன்ஸ் எனக்கு கொஞ்சம் என்னோட கம்ஃபர்டபுள் ஸ்பேஸில் இருந்தால் ஒரு கண்ட்ரோல் இருக்கும். ஏன் கண்ட்ரோல் இருக்கும்னா எனக்கு இந்த படம் நாளைக்கு சம்வேர் அது ஒர்க் ஆகலை, நான் நினச்ச மாதிரி வரலன்னா கூட அந்த டெக்னீஷியன்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் சம்வேர் சப்போர்ட் பண்ணும். ஏதோ ஒரு பேசிக் அஷூரன்ஸ் ஆஃப் குவாலிட்டி இருக்கும். இந்த கம்பெனியோட ப்ராடக்ட் கம்ப்ளீட்டாக ஒரு மோசமாக இல்லை, முடிஞ்ச அளவுக்கு நம்ம பேர் மினிமம் ஒரு லேண்ட் பண்ணிடலான்ற ஒரு இது இருக்குது. ஆனால் டெக்னீஷியன்ஸ்க்கான விஷயங்கள் இருந்திருக்கு. தென் ஸ்கிரிப்டில் ஒர்க் பண்ணும்போதுமே என்னன்னா நான் இப்போ அந்த கதை கேட்டு ஓகே பண்ணதுக்கப்புறம் தான் நான் அதுக்குள்ளே இன்வால்வ் ஆகிறேன். எனக்கு இந்த கதை பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனையை நீங்கள் சரி பண்ணிங்கன்னா நம்ம இந்த படம் பண்ணலாம். இந்த ப்ராசஸ்ல உங்களுக்கு ஓகேவா நான் கேட்டு தான் பண்றேன். ஏன்னா இது நான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இதை பண்ணி ஆகணும்னு சொல்றதுக்கு ஏன்னா நானும் எழுதுறேன்றதுனால எனக்கு அப்படி பண்றதுல உடன்பாடே இல்லை. இப்போ நான் இந்த இடம் ஒர்க் ஆகல, இந்த பர்டிகுலரா இந்த பீட் ஒர்க் ஆகல. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டூரிஸ்ட் ஃபேமிலியில செகண்ட் ஹாஃப்ல ஒரு இந்த சர்ச் சீக்வன்ஸ் ஒன்று இருக்கும். அதுக்கு முன்னாடி பேப்பர்ல எழுதப்பட்டது வேற பீட். ஆக்சுவலி அந்த இடத்துல அந்த பீட் தான் வரணும். ஏன்னா இந்த பீட்ல சசிகுமார் சார் எல்லாருக்கும் பிடிக்கணும்ன்றதான் ஐடியா. இந்த ட்ரோப்புக்குள்ள இப்போ சசி சார் எல்லாருக்குமே பிடிக்கிறதுக்கான சீன் பண்ணணும். இப்போ அந்த சீன் முன்னாடி இருந்த சீன் எனக்கு ஒர்க் ஆகலை. இப்போ எனக்கு இந்த சீன் மாற்றணும் எனக்கு அப்படின்றத நான் சொல்கிறேன். எல்லாரும் மாற்றலாம், நான் வேறு எதாவது எழுதிட்டு வரேன்னு சொல்லும்போதும் இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃபில் எனக்கு இந்த மாதிரி சில விஷயங்கள் வேணுன்றது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாட்டி தாத்தா கேரக்டர்ஸ்க்கான ஒரு சின்ன லீட் செட்டப் இருக்கலாமா, இன்னும் அவங்களை கொஞ்சம் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாமா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் கேட்கும்போது ஜென்யூனாக இருந்தால் ஒர்க் பண்ணுறாங்க. நானுமே இப்போ கம்ப்ளீட்டாக நீங்கள் பண்ணி ஆகணுன்ற ப்ரெஷருமே இல்லை. ஏன்னா இப்போ இந்த படம் ஓடலாம் எனக்கு தான் பெரிய பிரச்சனையே. இப்போ அவங்கள விட பெரிய பிரச்சனை எனக்கு தான். ஏன்னா நான் ஃபினான்ஷியலாக மாட்டோம் அது இருக்கு. அப்போ நானுமே ஒரு ஃபில்ம் மேக்கர் தான் ட்ரஸ்ட் பண்ணுறேன். இப்போ அவங்க கன்விக்ஷன் இருக்குல்ல. இப்போ நான் சம்டைம்ஸ் தப்பாக கூட இருக்கலாம், நான் சரியாக எல்லா டைம் நான் சரின்னு நான் சொல்ல முடியாது. இப்போ நான் சம்டைம்ஸ் தப்பாக கூட இருக்கலாம். இப்போ அவங்க சைட்லேருந்து இல்லை இது கம்ப்ளீட்டாக ஒர்க் ஆகுதுன்னு சொல்லும்போது எஸ் நம்ம போகலாம், நான் அந்த கால் எடுத்திருக்கேன். புரியுது. இப்போ லவ்வர் மாதிரி படங்களில் சில இடங்கள் மேபி இன்னும் ஒரு 10 minutes ஃபில்ம் பண்ணியிருக்கலாமான்ற விஷயங்கள் நான் கேட்டிருக்கேன். இல்லை ஐயா அது எடுத்துட்டா ஒர்க் ஆகாது, இந்த இடம் எமோஷன் இது கரெக்டாக இருக்குது, இது பண்ணிடலாம், இது பண்ணால் சூப்பராக சரி ஓகே நம்ம போகலாம். அது என்னன்னா அது வேலிடாக இருந்துச்சுன்னா எனக்குமே ஆமா கரெக்ட் இப்படிதான் இடத்துல இல்ல. கண்டிப்பா நான் அந்த மாதிரி இது வரைக்கும் யாரையும் நான் சொன்னதே இல்லை. ஏன்னா இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலியில கூட பர்டிகுலராக சசி சார் டான்ஸ் ஆன சீக்வன்ஸ் கூட இருந்தது படத்துல. இப்போ சசி சாருமே ஒரு அந்த சிம்ரன் மேம் ஆடும்போது அடுத்து சுந்தர பாண்டியனுக்கு ஒரு டான்ஸ் ஆடிருப்பாரு. இல்லை அது வேணான்றது நான் சொல்லணுன்றது. ஏன்னா இப்போ எடிட்டர் சைட்ல இருந்து என்ன சொல்றாருன்னா இல்லை ஐயா அது கேரக்டரா அவர் மேலதான் படம் இருக்கு, அவர் இது பண்றது நம்ம கிளைமேக்ஸ் சப்போர்ட் பண்ணுமான்னு தெரியல, அது வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது டிரெக்டருக்கு அது வேணும்னு தோணுது. பட் இருந்தாலுமே இந்த கால் இல்லப்பா வேணாம்ப்பா அப்படின்னு சொல்றதா இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களா இருக்கலாம். சம்டைம்ஸ் நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸ்லாம் படம் பார்த்துட்டு இந்த ஓவரால் சொல்லும்போது அவங்க நிறைய பேர் நீங்க படம் பார்த்த ஒப்பீனியன் சொல்ல கூப்பிட்டு எல்லாருமே ஒப்பீனியன் சொல்லுவாங்க. பட் அதுல எது வேலிடா இருக்குன்றது தான் நம்ம எடுத்துக்கலாம். சில விஷயங்கள் நான் எப்பயுமே நல்லது யார் சொன்னாலும் எடுத்துப்பேன் பொதுவாகவே. ஸோ அதுல சில விஷயங்கள் இப்போ எக்ஸாம்பிள் கிளைமேக்ஸ்ல டூரிஸ்ட் ஃபேமிலியோட கிளைமேக்ஸ்ல ஒரு எல்லாருமே பேசுற ஒரு சின்ன மாண்டேஜ்
வச்சுருக்கோம். இப்போ அதில் வந்து ஒரு 4 பேர். இப்போ ஃபஸ்ட்டு வந்து எம்எஸ் பாஸ்கர் சார் பேசுவார், ஒரு இளங்கோகுமார் அவர்கள் பேசுவார். அடுத்து வந்து சுதர்சன் காந்தி பேசுகிற படம். அந்த படம் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து டயலாகாக இருந்துச்சு. தமிழரசன் பச்சைமுத்து லபர் வந்து டேரக்டர் வந்து பார்த்துட்டு தொடர்ந்து பேசிட்டே இருக்காங்க. அது வந்து கடைசியில் அந்த ஹிந்திக்காரங்க பேசும்போது ஹை வர மாட்டேருக்குன்ற மாதிரி சொன்னார். எனக்கு அது பயங்கர வேலிடாக இருந்தது. ஸோ நான் என்ன பண்ணேன், மிக்ஸில் போயிட்டு இந்த மியூட் பண்ணிக்கலாம், அப்படி இது வேண்டாம், இந்த ரம்மட் மியூட் வந்தால் அடுத்து அந்த இன்னொரு ஐ பாயிண்ட் இருக்குது அங்கே ஒர்க் ஆகும்போது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்குது. நம்ம வந்து ரொம்ப சென்ஸ்லெஸ்ஸான எந்த ஒரு விஷயங்களும் நம்ம த்ரோ பண்ணுறது கிடையாது. ஸோ எண்ட் ஆஃப் டேல வந்து இந்த ப்ராசஸே கொலாபரேட்டிவான ப்ராசஸ் தான். நம்ம சினிமா தனியாக ஒரு ஆளால் எடுக்க முடியாதுல்ல. ஆமாம், உண்மை. இது எல்லாமே வெவ்வேறு பெர்ஸ்பெக்டிவ்ஸ் வந்து இது இந்த படத்தை மேம்படுத்துதுன்னா ஏன் அதுதான் நல்ல விஷயம் தானே. ஸோ அந்த மாதிரி தான் நான் இதை பார்க்குறேன். இது ஜஸ்ட் லைக் தட். இப்போ நான் எனக்கு தோணுது இதை நீங்கள் பண்ணி ஆகணும், இப்போ இந்த ஆர்டிஸ்ட் நீ அந்த மாதிரி எனக்கு பிஸ்னஸ் பற்றி தெரியும், உனக்கு ஒன்றும் தெரியாது, அந்த மாதிரிலாம் கிடையாது. இல்லை, இப்போ நம்ம லவர் பண்ணும்போது அந்த படம் எதுக்காக பண்ண போகிறோம் நமக்கே தெரியும். இப்போ இந்த படம் வந்து 100 கோடி பண்ணணும்னு நம்ம நினச்சி பண்ணல. டூரிஸ்ட் ஃபேமிலி பண்ணும்போது அது என்ன பண்ணணும்னு தெரியும். அதனால தான் நம்ம வந்து சில இடங்களில் வந்து ஒரு செட்டப்பாக இருந்தாலுமே இவ்வளோ லென்த்தியான செட்டப். நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே செட்டப் தான். ஒரு கன்விக்ஷனல் ஒரு ப்ராப்பர் தியரி ஸ்ட்ரக்சருக்குள்ளே எழுதப்பட்ட படம் கிடையாது. நீங்கள் 15 நிமிஷத்தில் கதை ஆரம்பிச்சு போகிற படமும் கிடையாது. இப்போ நீங்கள் அதுக்கான டைம் எடுக்குது இல்லை. அப்போ அந்த படம் டைம் எடுக்கும் போதும் அந்த எமோஷன்ஸும் அந்த ஹியூமர்ஸும் இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் பிளெண்ட் ஆனால் தான் ஆடியன்ஸ் இந்த படத்தை அக்செப்ட் பண்ணிப்பான்னு சொல்லி தான் நம்ம அந்த படத்தை வந்து ஓகே இந்த லென்த் எடுத்தாலும் பரவாயில்ல, இது வந்து ஏன்னா இன்டர்வலில் தான் நம்ம வந்து கான்ஃப்ளிக் பாயிண்டே ஆரம்பிக்கும். ஸோ அந்த டாக் மாட்டி இது ஒரு அந்த இந்த ஒரு 1 hour இருக்குல்ல, இந்த 1 hour வந்து ஓகே நம்ம ட்ரஸ்ட் பண்ணுறது இருக்குல்ல, இது வந்து சம்வேர் வந்து ரைட்டரை நம்பாமல் ஒரு டிரெக்டரை நம்பாமல் இது பண்ண முடியாதுல்ல. லைக் வந்து இப்போ ஒரு நார்மலாக நம்ம இப்போ நம்ம வெறும் சினிமா காரணம் இல்லை, இங்கே 15 நிமிஷத்தில் கதை ஆரம்பிக்கவே இல்லை, அப்படி இல்லை. சம்வேர் இதையே நம்ம ட்ரஸ்ட் பண்ணுறோம். இந்த ட்ரஸ்ட் பண்ணலாம் நீங்கள் ஃபில்ம் மேக்கர்ஸ் நம்ம ஒர்க் பண்ண முடியாதுல்ல. இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி நீங்கள் சொல்கிறதுனால அந்த ஃபில்ம் பயங்கரமாக ஒர்க் ஆனதுக்கு ஒரு முக்கிய காரணம்னே நான் நினைக்கிறேன். நீங்கள் ரைட்டர் அப்படின்றதுனாலையும் இதை நான் கேட்குறேன். நிறைய இடங்கள்ல இன்னும் ஒரு லேயர் கீழே இறங்குற நிறைய வாய்ப்புகள் கிடைச்சும் அது செய்ய மறுக்குது. அது வந்து இல்லை, இந்த இடம் போதும், இதுக்கு மேலே நான் இதுக்குள்ளே தோண்ட விரும்பல, தோண்டுனா இன்னும் ஆழமான உண்மைகளை என்னால் ப்ரெசென்ட் பண்ண முடியும், ஆனால் அது இது இன்னும் கொஞ்சம் லிமிட்டடான ஒரு ஃபில்மாக ஆக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆடியன்ஸ் பொறுத்த வரைக்கும். எனக்கு இது ரீச் ரொம்ப முக்கியம் அப்படின்றதுனால என்னால் முடியும் ஆழமாக போக, பட் நான் அதை பண்ண விரும்பல, இந்த இடத்துல நகைச்சுவை எனக்கு தேவைப்படுது அப்படின்ற ஒரு கால் ஒன்று இருக்குல்ல. இப்போ இதுக்குள்ள ஐ மீன் உங்களுக்குள்ள ஒரு ப்ரொடியூசருக்கான சென்சிபிலிட்டிஸும் இருக்குது, ஒரு ரைட்டருக்கான சென்சிபிலிட்டிஸும் இருக்குன்றதுனால ஐ வண்டர் எது லீட் எடுக்கும்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரி இடங்கள்ல? ஏன்னா கண்டிப்பா இப்போ ரைட்டர் சென்சிபிலிட்டிஸ் அந்த இடத்துல என்ன சொல்லும், இல்லை இன்னும் போகணும், இன்னும் கொஞ்சம் இறங்கலாம் இந்த பிரச்சனைக்குள்ள அப்படின்றது தான் சொல்லுவோம்ல. இல்லை, ரைட்டராகவுமே நமக்கு வந்து இப்போ சென்சார் போர்டோட இஷ்யூமே இருக்குது. இப்போ நீங்கள் வந்து நான் நினச்சாலுமே இப்போ ஸ்ரீலங்கன் இஷ்யூவை இங்கே ஓப்பனாக பேச முடியாது. இப்போ நம்ம கதை ஆரம்பிக்கிறது முள்ளிவாய்க்கால் மாதிரி ஒரு இடங்கள்ல இருந்து அந்த கதையை ஆரம்பிக்கிறோம். இப்போ நினச்சா அதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னு நம்ம சொல்லலாம், இவங்க யாருன்றதை இன்னும் டீட்டெயிலாக சொல்லலாம். அந்த படங்களில் நம்ம நிறைய குறியீடுகளுமே வச்சுருந்துருக்கலாம், ஆனால் சென்சார் போர்டு அதை அலோவ் பண்ணாது. இப்போ நம்ம சில வசனங்கள் வந்து பேசலாம், அந்த வசனங்களுமே நம்ம வந்து இங்கே சென்சார் போர்டெல்லாம் அலோவ் பண்ண முடியாது. இப்போ நம்ம வந்து எவ்வளோ பின்னாடி இருக்குது இந்த படத்துக்குள்ளே, டூரிஸ்ட் ஃபேமிலிக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சு தான் நம்ம இதை பண்ணுறோம். அதுக்குள்ளே எவ்வளோ நம்மளால் மேக்ஸிமம் ஒரு ரைட்டராகவோ ஒரு ப்ரொடியூசராகவோ ஏதோ ஒரு லைக் நம்மளால் என்ன மேக்ஸிமம் பண்ண முடியுமோ அதை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். புரியுது. ஏன்னா அது ரொம்ப சென்சிபிளான விஷயம், நம்ம அதை லைக் வந்து சென்சார் போர்டில் அதை அலோவ் பண்ண மாட்டாங்க ஆக்சுவலி. ஸோ அந்த ஏன்னா ஒரு இமிகிரேட் ஆகி வர ஒரு ஆட்கள் அவங்க வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு இதுதான் வராங்கன்றதே ஒரு பிரச்சனை தான். ஸோ அதை வந்து சென்சார் போர்டில் வந்து அலோவ் பண்ணுறதுக்கான விஷயங்கள்லேயே நம்ம நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட தான் நம்ம ஒரு படம் பண்ண முடியுது. வெறுமனே எழுதுறது மட்டுமே எழுதிடலாம், நம்ம ஒரு நாவல் எழுதுறதுனா தாராளமாக எழுதிடலாம், யாரும் நம்ம கேட்க போகிறதில்ல. பட் ஒரு ஃபிலிம் எடுக்கும் போதும் இங்கே மக்கள் பார்க்குறாங்க, சென்சார் போர்டு இருக்குது, ஸோ அதோட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, இது இவ்வளோ தான் நீங்கள் சொல்லணும், நம்ம இந்தியாவோட நாம்ஸ் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால லிமிடேஷன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே நம்மளால் எவ்வளோ மேக்ஸிமம் இதில் நம்ம பேச முடியுதுன்றதை நம்ம பேசியிருக்கோம். இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஒரு 3 படம் எடுத்திருக்கீங்க, ஒன்று ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு, ஒன்று ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னும் போது இதெல்லாம் வச்சு ஒரு ப்ராடாக ஒரு பேட்டர்ன் ஒன்று ஃபார்ம் பண்ணிட்டு $1 million ஸ்டுடியோஸ் இதுக்காக இந்த மாதிரி படங்கள் சார்ந்து நிற்குதுன்னு நம்மளை இப்போ சொல்ல முடியுது. இது நீங்கள் உள்ளே வரும்போதே இது வாஸ் தேர் பிளான் டு மேக் திஸ் கைண்ட் ஆஃப் சினிமா, ஆர் இந்த பிளான் வந்து போக போக அதுவாக அமைஞ்ச ஒரு பிளான்? இல்லை, அது போய் தான் சொல்லணும், அப்படி எதுவும் பிளான்லாம் இல்லை. ஏன்னா குட் நைட் பண்ணுற வரைக்கும் எங்களுக்கு வந்து நாங்கள் அது படம் பண்ண என்னன்னா எல்லாரும் மாதிரியும் தான். இப்போ எல்லாருமே சினிமாவில் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னு ஆசைப்பட்டே இருப்போம்ல. எனக்கு வந்து நான் வந்து சினிமாவில் சஸ்டெயின் பண்ணுன்றதே பெரிய கனவு தான். இப்போ நான் வந்து 2012 வரும்போதும் எனக்கு வந்து ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டராக இருந்துட்டா படம் பண்ணிடலாம்னு நினச்சேன். அது ஈஸி கிடையாது, அந்த படமே நடக்கலைன்னும் போதும் அசிஸ்டன்ட் டேரக்டருக்கான வாய்ப்புகள்ன்றதே அவ்வளோ டஃப்பாக தான் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் சினிமாவில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்போ சினிமாவில் சஸ்டெயின் பண்ணுறதுக்கு எந்த வேலையாக இருந்தாலும் செஞ்சிடலாம், அப்புறம் வெளில போனால் நம்ம சினிமா விட்டு போயிடுவோம், ஏன்னா சம்பாதிக்க ஆரம்பிச்சாலே ஆப்வியஸாக நம்ம சினிமா விட்டுருவோம். இப்போ சம்வேர் சினிமா சம்மந்தப்பட்ட வேலைகள் செஞ்சால் மட்டும்தான் நம்மளால் சினிமாவில் இருக்க முடியுன்றது இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட பெரிய ஜேர்னி அது. ஒரு 10 வருஷம் நம்ம கஷ்டப்பட்டிருப்போம் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு
பண்ணுறதுக்காக சினிமாவில் ஒரு சின்ன இப்போ நான் டிசைனராக இருக்கும்போது என் பேர் ஒரு பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது சின்ன அதுக்கே ஒரு ஹாப்பினஸ் இருந்திருக்கு எனக்கு. ஸோ அப்படி இருக்கும்போதும் நமக்கு படம் எடுக்கிறதே பயங்கரமான விஷயம் தான். இப்போ வந்து நம்ம வந்து சக்ஸஸ் அதுக்கான ஃபார்முலாஸ் எதுவுமே இல்லை, நம்ம படம் எடுத்துட்டோம், அந்த படம் வந்து மக்களால் ஏற்றுக்கப்பட்டதுன்றதே பெரிய ஹாப்பினஸ் தான். அந்த ஹாப்பினஸ் தான் நான் இன்ன வரைக்குமே ட்ரைவ் பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து அதுக்கப்புறம் சக்ஸஸ் மேலே அவ்வளோ பெரிய ஹை இல்லை. அந்த குட் நைட் கொடுத்த சக்ஸஸோட ஹை வந்து வேற எதுவுமே கொடுத்ததில்லை. நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய கலெக்ஷன் பண்ணாலும் எவ்வளோ பெரிய ஹிட் ஆனாலுமே அந்த ஃபஸ்ட் டைம் நம்ம ஒரு சினிமா மேலே ஆசைப்பட்டு வந்து அந்த ஃபஸ்ட் டைம் அந்த நீங்கள் ஒரு ஃபஸ்ட் டைம் டேரக்டர்ஸ் கிட்ட கேட்டிங்கன்னா அதோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க டெஃபினட்டாகவே. ஏன்னா நம்ம வந்து சினிமாவுக்கு வந்து ஒரு படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டது, ஸோ அது படம் நடக்குதுன்ற விஷயங்களாக இருக்கட்டும், அதை ஸ்க்ரீனில் ஆடியன்ஸோட பார்க்குறதா இருக்கட்டும், அதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்ற விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதுதான் பயங்கர சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ அதுக்கான விஷயமா தான் நான் பார்த்தேன். முதல் முறை தான் அந்த ஃபஸ்ட் டைம் தான். அதுக்கப்புறம் வந்து கதை தான் டிசைட் பண்ணுச்சு. இப்போ லவர் வந்து இப்போ நீங்கள் குட் நைட்லேருந்து லவர் கம்ப்ளீட்டாக வேற ஒரு பார்ட் தான். ஸோ இருந்தாலுமே அது சம்வேர் அது ரிலேட்டபிளாக இப்போ நம்மளோட சென்சிபிலிட்டிஸ்குள்ளேயே அது இயங்குது. இப்போ நம்மளோட தாட் டேஸ்ட் இருக்குல்ல, இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம சாப்பிட்றதுல கூட ஒரு டேஸ்ட் இருக்குது, ட்ரெஸ் போடுறதுல ஒரு டேஸ்ட் இருக்கு மாதிரி எல்லாமே ஒரு டேஸ்ட் சம்மந்தப்பட்டது தானே. அது வந்து தொடர்ந்து அது ஃபார்ம் பண்ணிக்குதுன்னு நினைக்கிறேன். டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து அதனுடைய வெற்றி வந்து உங்களுக்கு குட் நைட் வெற்றி கொடுத்த சந்தோஷம் கண்டிப்பா அது அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ள ஏறலன்றீங்க. அது அப்படி இல்லை, நம்ம அதான் ஒரு ஏறலன்னா அஃப்கோர்ஸ் யூஆர் ஹாப்பி தட் இட் ஒன். ஆனா ஆஹா என்ன லைஃப் பியூட்டிஃபுல்லா இருக்கு அப்படின்ற இல்ல. ஆக்சுவலி அது குட் நைட்ல தான் இருந்தது. ஏன்னா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்க மணிகண்டன் கதை சொன்னோம். ஆக்சுவலி விநாயக் வந்து போய் கதை சொல்லும் போது நான் வெளில நடந்துட்டே இருந்தேன். ஏன்னா நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு நம்ம ஒரு கதை அந்த அனுபவமே உங்களுக்கு ஆமா. ஏன்னா கதை எழுதி முடிச்சுட்டு விநாயக் வந்து மணிகண்டன் கிட்ட நரேட் பண்றாரு, நான் வந்து பயங்கர ப்ரெஷர்ல நடந்துட்டு இருந்தேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வெளியில போயிட்டு ஒரு சினிமா சம்மந்தப்பட்ட ஒரு ஆள்கிட்ட கதை சொல்றோம். இப்போ நம்ம ஒரு சினிமான்னு இத்தனை வருஷமா நம்பிட்டு வந்திருக்கோம். ஆக்சுவலி இது வந்து ஏன்னா அவர் ரைட்டராகவே இருக்கிறதுனால மணிகண்டன் வந்து இப்போ அவருக்கு பிடிச்சிச்சுன்னா நமக்கு சம்வேர் ஓகே நம்ம நினைக்கிறது கரெக்ட் தான்ற இடம் தோணல. அவருக்கு கதை பிடிச்சதே எங்களுக்கு பயங்கர ஹாப்பினஸ் தான். ஸோ அடுத்து வந்து ஷான் ரோல்டன் கிட்ட போயிருக்கா சொல்லி அவர் மியூசிக் பண்ணுறன்னு உள்ள வந்ததாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும்போது அந்த சந்தோஷம் இருக்குல்ல, அது வந்து எல்லாமே புதுசு. ஆமா நாங்காலி சாங் தான் ஃபர்ஸ்ட் போட்டு கொடுத்தாரு ஷான் வந்து. அந்த பாட்டு கேட்கும்போது நம்ம படத்தோட இப்படி ஒரு பாட்டு அப்படியே ஒரு பாட்டு இந்த மாதிரி சந்தோஷங்கள் எல்லாமே அந்த ஃபர்ஸ்ட் டைம்ல உங்களுக்கு சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது போக போக வந்து திருப்பி நிலைக்குது. எந்த மாதிரி சந்தோஷம் நிலைக்குதுன்னு அதுதான் நம்ம அந்த கிரியேட்டிவான ப்ராசஸ் தான். எனக்கு இப்போ வந்து பயங்கரமா போர் அடிக்குது ஆக்சுவலி. ஸோ வந்து ஆமா பயங்கர போர் அடிக்குது. ஸோ அதனால ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக பண்றதுக்கு இடையே பேரலா ட்ரை பண்ணிருக்கேன். ஸோ வந்து இப்போ சக்ஸஸ் மேல சக்ஸஸ் முக்கியம் தான், பணங்கள் வந்து கலெக்ட் பண்றது முக்கியம் தான். ஆனால் நல்ல படம் பண்றதுல ஒரு திருப்தி இருக்குல்ல, அது வந்து உங்களுக்கு எப்பயுமே அது இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல கதையை நம்ம ப்ரெசென்ட் பண்றோம், ஆடியன்ஸ்க்கு இந்த கதை பிடிச்சிருக்குன்றது பயங்கர சந்தோஷமா இருக்கு. பட் இட்ஸ் நாட் லைக் $1 million studios cannot make a dark film. அது அந்த மாதிரி கிடையாதுல்ல. அப்படிலாம் இல்லை. இப்போ வந்து அந்த கதை எனக்கு பிடிச்சிருந்தா நான் கண்டிப்பாக பண்ணணும். இப்போ நாங்கள் அடுத்து பண்ணுற சில படங்கள் லைனப்பில் சில படங்கள் இருக்குது, கொஞ்சம் டார்க்கான ஃபிலிம்ஸ் இருக்குது. ஓகே இருக்குது. ஆனால் அது வந்து டார்க்கான ஃபிலிம்னால டார்க் மட்டுமே இருக்காது. ஆனால் அந்த படத்தோட கதை வந்து கண்டிப்பாக சொல்லப்பட வேண்டிய கதையாக இருக்குது. ஸோ அந்த கதையை வந்து இந்த பேட்டர்னில் சொல்ல முடியும். நான் கேட்குறேன், நீங்கள் ஒரு விதத்தில் நீங்கள் ஆப்டிமிஸ்டிக் சினிமாவை நம்பி இருக்கீங்க இல்லையா? நம்பி இருக்குன்னா அது சார்ந்து இருக்கீங்க. பெசிமிஸ்டிக் சினிமா உங்களால் எடுக்க முடியுமான்னு கேட்குறேன், வேற ஒன்றும் இல்லை. இல்ல ஏன்னா இப்போ there are different types இல்ல. இந்த ஊரே எப்படிதான் இது நாசமான போன ஊரு அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய படங்களும் கிரேட் ஃபிலிம்ஸாக இருக்கு. இந்த சிஸ்டமா யாராலையுமே திருத்த முடியாது, நல்லவங்க செத்துக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய கிரேட் ஃபிலிம்ஸ் இருக்கு. பட் நீங்க உங்க படங்கள் வழியாக வெளியில போடக்கூடிய மெசேஜ் எனக்கு அதுல உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி இல்லை. எனக்கு பெருசா அதுல லைஃபை பிளேம் பண்ண வேணாம், நம்ம கிரேட்ஃபுல்லா இருக்கலாம்ன்றத என் லைஃப் சி என்னன்னா இப்போ நம்ம பிளேம் பண்ணலாம். ஏன்னா ஆடியன்ஸ்க்கு அந்த ஃபீலை கொடுக்க வேணான்றது என்னோட ஒப்பீனியன். ஏன்னா இன்னைக்கு ஒவ்வொரு நாளுமே எல்லாருமே கிரேட். நான் இன்னைக்கு வந்து என் லைஃப் மேலே பயங்கர கிரேட்ஃபுல்லாக தான் இருக்கேன். நான் இன்னைக்கு இருக்கிறதுமே நான் ஆசைப்படாத ஒரு வாழ்க்கை தான். ஏன்னா நான் சோ கால்டு ஒரு சினிமா பேக்ரவுண்ட்லேருந்து வரல. இப்போ நான் ஒரு ப்ரொடியூசரானு கேட்டால் நான் காசு வச்சிருக்கேன் தான் ப்ரொடியூசர்னு போது காசு எல்லாமே ஒரு படத்தை நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியுன்ற ஸ்பேஸ்க்குள்ள ஒன்று கிரியேட் பண்ணி ஒரு கம்பெனியாக ஃபார்ம் பண்ணி தொடர்ந்து படங்கள் பண்ணுறதுமே எனக்கு வந்து நான் சொன்னேன் இது வந்து என் ட்ரீம்லேயே இல்லாத ஒன்று ஆக்சுவலி. இதெல்லாம் ரொம்ப நான் கிரேட்ஃபுல்லாக தான் இருக்கேன். லைஃப் வந்து ரொம்ப பாசிட்டிவாக வச்சுக்கலான்றது இருக்கு. அதனால வந்து எல்லாருக்கும் அந்த ஃபீலிங்கை கொடுக்குறது வந்து ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். சேது போல ஒரு படம் ஸ்கிரிப்ட் ஒரு டெபியூட்டன்ட் டைரக்டர் எடுத்துட்டு வந்தா நீங்கள் பண்ணுவீங்களா? கஷ்டம் தான் இல்லை. நான் அது ஏன் கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் இல்லை. நான் அந்த மாதிரி நான் ப்ரிஃபர் பண்ணல. எனக்கு ஆடியன்ஸ்க்கு அந்த ஃபீல் தர வேணான்றது என்னோட தாட்டாக இருக்கு. ஸோ அது எனக்கு படம் பிடிக்கும், நான் போய் தியேட்டர்ல என்ஜாய் எல்லாம் பண்ணுவேன். இப்போ எனக்கு அந்த மாதிரி படங்கள்லாம் பிடிச்சிருக்கு. அந்த மாதிரி படங்களுமே லிஸ்ட் இருக்கு. நான் அந்த மாதிரி படங்கள் இருக்கு. ஆனா இப்போ நம்ம என்ன கொடுக்குறோன்றது இருக்குல்ல, அது விஷயமா இருக்குன்னு தோணுது. இப்போ நாங்க
சில படங்கள் பிரேக் பண்ணுறதுக்காக ஒரே ஒரு படம் மட்டும் அந்த மாதிரி பண்ணுறோம் ஆக்சுவலி, ஒரே ஒரு படம் மட்டும். ஸோ ஏன்னா மில்லியன் டாலர் ஃபீல் குட் வந்துட்டாங்கப்பா, ஃபீல் குட் படத்தை எடுத்துட்டு வந்துட்டாங்க, அப்படி எல்லாம் கிடையாதுன்றதுக்காக. ஆமா சரி இந்த மாதிரி படங்களும் பண்ணலான்றதுனால ஒரே ஒரு படம் மட்டும். வாட் வாஸ் சோ ஸ்பெஷல் அபௌட் இட்? அது பண்ணலாம்னு யோசிச்சதுக்கு லைக் வந்து அது வந்து ஒரு கிரைம் ஃபிலிம் ஆக்சுவலி. ஆனால் அது வந்து கிரைம் ஃபிலிம் மாதிரி ப்ரெசென்ட் பண்ணல. ரைட். அது ஒரு கிரைம் ஃபிலிம், ஆனால் ஒரு ஜான்டர் பைண்டிங் இருக்கு. அதில் ஒரு 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 சின்ன ஒரு இது இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஸ்பெஷலான விஷயங்கள். இப்போ கெட் அவுட் மாதிரியோ இப்போ கைண்ட் ஆஃப் அதில் ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட்டில் ஒரு ஸ்க்ரீன் பிளேல ஒரு புதுசான விஷயங்கள் இருக்குது. அது வந்து செம்ம ஹையாக இருந்தது. இப்போ வந்து தமிழ் சினிமாவில் இந்த பேட்டர்ன் ஆஃப் ஃபிலிம்ஸ் வந்ததில்லை. இப்போ ஆசை மாதிரி படங்கள்லாம் இருக்குல்ல, ஆசை அந்த மாதிரி படங்கள் அந்த மாதிரி ஸ்பேஸ்குள்ளே பண்ணணும்னு ஆசை இருந்தது எனக்கு ஆக்சுவலி. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ட்ரை அதாவது ஆல்மோஸ்ட் ஒரு லைஃப் ட்ராமா அப்படின்ற மாதிரி இயங்கிட்டு இருக்கும். பட் ஆக்சுவலி அதை தாண்டி ஒன்று. ஆமாம் அந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம், தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக கிரியேட் பண்ண முடியுமான்றதுக்கான விஷயங்களா இருந்துச்சு. ஸோ அது வந்து ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்பேஸ் அது வந்து அந்த படம். ஏன்னா இப்போ அன்பே டயானா அப்பப்போ அதையும் ஐ வாண்ட் டு கம் பேக் டு இட். ஜாதி அரசியல் அப்படின்றது சீரியஸாக தான் பயங்கர டார்க்காக தான் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அது வெவ்வேறு கோணங்கள் வழியாக நீங்கள் அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றது நம்ம இப்போ டிஸ்கவர் பண்ணிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் நம்ம சினிமாவில், இல்லையா? இப்போ லப்பர் பந்து வாஸ் an example of that, இல்லையா? ஆமாம் என்னன்னா நமக்கு தேவை நம்ம அந்த கருத்தை போய் சேர்க்கணுன்றதான். அதை நீங்கள் வந்து ஜாலியாக சொல்லுங்கள், பிரச்சனையாக சொல்லுங்கள், சண்டை போட்டு சொல்லுங்கள், நான் ஜாலியாக சொல்கிறேன். ஏன்னா எனக்கு நான் சொல்கிற மெசேஜ் வந்து போய் ரீச் ஆகணுன்றதான். இப்போ என்னோட ஸ்டாண்டை நான் சொல்கிறேன், நான் இந்த ஸ்டாண்டில் தான் இருக்கேன். இந்த ஸ்டாண்டை வந்து நான் வந்து ஆடியன்ஸ் கிட்ட ப்ரெசென்ட் பண்ணும்போது நான் இதை வந்து நான் பரியம் பெருமாள் மாதிரி கூட ப்ரெசென்ட் பண்ணலாம். ரைட். ஆனால் இப்போ வந்து அதே அந்த ஃபார்மெட்டில் ஆல்ரெடி ப்ரெசென்ட் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ திருப்பி அதே ஃபார்மெட்டில் நீங்கள் திரும்பி ஒரு கதையை கொண்டு போய் வச்சிங்கன்னா அவங்க வந்து அதை எவ்வளோ விஷயமா எடுத்துப்பாங்கன்னு தெரியல. இப்போ நான் வேற ஒரு ஃபார்மெட்டை தேடுறேன். ஏன்னா நம்ம தொடர்ந்து நல்ல விஷயங்களே சொல்லும்போது இது கிளிஷேன்னு சொல்கிறாங்க. தொடர்ந்து நீங்கள் நல்ல விஷயங்களே தொடர்ந்து சொன்னீங்கன்னா கூட அது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ டைமில் கிளிஷேன்னு சொல்லிடுவாங்க. அப்போ வேற ஃபார்மெட்டை தேட வேண்டியதாக இருக்குது, வேற ஒரு ஐடியாஸ் மூலமாக சொல்ல வேண்டியதாக இருக்குது. இப்போ நம்ம வந்து தொடர்ந்து இப்போ நான் சோஷியல் மீடியாவில் நிறைய பார்க்க முடியும். இவங்க என்ன அமுக்குறாங்க, நசுக்கிறாங்க, பிதுக்குறாங்க, இந்த மாதிரி ரொம்ப அபியூசிவான வேர்ட்ஸ் எல்லாம் நான் பார்க்க முடியுது. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து அந்த கருத்து உண்மையான கருத்து தான், அது நடக்கப்படுது. ஆனால் வந்து மக்களுக்கு வந்து அது தொடர்ந்து சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு வந்து டயர்ட் ஆயிடுறாங்க. இதுப்பா இதுவே சொல்லிட்டு இருக்கீங்களேன்றதான் நடக்குதுப்பா, மாறல, அதனால தான் சொல்கிறாங்கன்ற விஷயங்கள் இருக்குது. ஆனால் ஆடியன்ஸ் வந்து இது சினிமாவாக ஒரு பக்கம் பார்க்கும்போது இது வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் மீடியமாக பார்க்குறாங்க. அதை வந்து தொடர்ந்து வணிக ரீதியாக how do we அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் வராத அளவுக்கு நம்ம எப்படி இதை பண்ண முடியும்? அப்போ வந்து நம்ம ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு டிஸ்கஷனை கிரியேட் பண்ணணும்னா நீங்கள் பேசணும்ல. இப்போ நம்ம வந்து சாதி ரீதியான ஒரு பிரச்சனையை பேசுகிறோன்னா இப்போ அதுக்கு வந்து டிஸ்கஷன் முக்கியம்னு நினைக்கிறேன். அதாவது என்னென்னா உங்ககிட்ட அது பிரச்சனையாக உங்களுக்கு பிரச்சனையே இல்லைன்னு தோணுதுன்னா இப்போ எனக்கு அது பிரச்சனையாக இருக்குன்னு நான் பேசுகிறேன்னா இப்போ நம்ம ரெண்டு பேருமே விவாதிக்கணும்ல. விவாதிக்கிறதுக்கு நான் உங்களை இன்வைட் பண்ணுறேன். இப்போ நான் உங்களை கூப்பிட்டு வச்சு நான் வந்து என் பிரச்சனையை மட்டுமே சொல்லிட்டு இருக்கும்போது வந்து உங்களால் அதை புரிஞ்சுக்க முடியாது ஆக்சுவலி. அப்போ என்ன எனக்கு பிரச்சனை இல்லையா அப்படின்னு நான் புலம்ப ஆரம்பிச்சிருவேன். ஆமாம் இது வந்து டிஸ்கஷனுக்குள்ளே கொண்டு வரதுக்குமே நம்ம வந்து இப்போ ஒரே விஷயம் தான். நம்ம வந்து எல்லாருமே இப்போ வந்து ஒரு இப்போ சாதி வேணான்னு ஒரு படம் பண்ணுறோன்னா இதை எப்படி வேணால் பண்ணலாம். லைக் வந்து நான் என்கிட்ட இருக்க டூல் வச்சு நான் இந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுறேன் பாருங்க, இது இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கான்னு நீங்கள் பார்த்து சொல்லுங்கன்றதான். இப்போ நான் ஒரு இந்த அன்பே டயானா மூலம் இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ நான் கொண்டு வந்து வைக்கிறேன், இது உங்களுக்கு ஒர்க் ஆகுதான்னு பாருங்கன்னு தான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து இப்போ சீரியஸான டோனில் வர படங்களும் அது முன்வைக்கும். இப்போ அதோட டிஸ்கஷன்ஸும் வேற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் வந்து இப்போ எல்லா படங்களுமே ஒரே மாதிரியே வந்துட்டா அதே மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூலே வந்துருச்சுன்னா அது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது இல்லை. இல்லை ஒரு விதத்தில் சீரியஸாக ஜாதி அரசியலை சீரியஸ்னா நான் எப்படி சொல்கிறேன்னா பரியரும் பெருமாள் மாதிரி அணுகக்கூடிய படங்களுக்கும் நல்லது தான் நினைக்கிறேன். இந்த மாதிரி வெவ்வேறு படங்கள் வருவது அப்போ நீ மறுபடியும் அது வரும்போது என்ன மறுபடியும் இதுவா அப்படின்ற ஒரு சலிப்பும் கூட பார்க்குறவங்களுக்கு இல்லாம இருக்கும். எஸ் அதனால தான் வந்து நம்ம என்ன பண்றோம்னா லைக் வந்து வேற மாதிரி விஷயங்கள் அப்ரோச் பண்ணலாம். இப்போ நான் எனக்குமே என்னன்னா ஒரு இந்த மாதிரி பேட்டர்ன் ஆஃப் ஃபிலிம்ஸ் பண்ணணும்னு இருந்துச்சு. இந்த மெசேஜ் நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம சொல்லணும் சொசைட்டிக்குன்றது இருந்துச்சு. பட் அதுக்கான கதைகள் அமையல. இப்போ நம்ம வந்து சீரியஸான பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நிறைய கதைகள் வந்துச்சு. அதை நம்ம ப்ரெசென்ட் பண்ணும்போது என்ன பிரச்சனை இருக்குன்னா இன்னைக்கு வந்து ஆடியன்ஸ் அதை பார்ப்பாங்களா? இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது அவன் வந்து அதை புரிஞ்சுக்கிறான், அந்த வழியெல்லாம் வருது. தொடர்ந்து அதை நம்ம அதே பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதை ப்ரெசென்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அவன் வந்து கலாய்க்க ஆரம்பிக்கிறான். ஏன்னா அது சீரியஸான டாபிக், அதை நம்ம வந்து ரொம்ப காமெடியாக சொல்லிட முடியாது. எனக்கு வந்து அது சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஜாலியாக அதை கிண்டல் பண்ணி பேசுறதெல்லாம் நான் பார்க்க முடியுது. அது ஏன்னா அதோட சீரியஸ்னஸையும் ஏன்னா அது அஃபெக்ட் ஆகாத யாராலையும் அதை புரிஞ்சிக்க முடியாது. ஆனால் கமெண்ட்டாக த்ரோ பண்ணும்போது எனக்குமே சம்டைம்ஸ் இதை ரீட் பண்ணும்போதெல்லாம் என்ன சொசைட்டி இவ்வளோ மோசமாக இருக்கான்லாம் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் வந்து இப்போ நம்மளோட சைட்லேருந்து நம்ம ஏதாவது ஒரு சொசைட்டிக்கான மாற்றத்துக்கு ஒரு விஷயங்கள் பண்ணணும்னு நினைக்கிறோன்னா அதை வந்து எந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணலான்னு இருந்துச்சு. இப்போ லவர் வந்து அந்த வே ஆஃப் இதில் தான் ப்ரெசென்ட் பண்ண முடிஞ்சது. இப்போ லவர் நான் வந்து சொசைட்டிக்கு முக்கியமான படம் தான் நான் நினைக்கிறேன். இப்போ வந்து அதை ப்ரெசென்ட் பண்ணும்போதும் இப்போ எனக்கு ஒரு இந்த வேலை தான் அந்த படத்தை நம்ம சொல்லணுன்றது இருந்துச்சு. லைக் இப்போ இந்த அன்பே டயானா படத்தை வந்து இந்த வேலை தான் சொல்லணும். இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலியுமே என்ன எல்லாரும் ஒன்றா இருக்குன்னு தான் சொல்கிறோம். ஆக்சுவலி இதில் வந்து இப்போ நாடு மதம் மொழி இனம் இதெல்லாம் உங்களுக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாம் ஒன்றா இருக்கணுன்றது இருக்குல்ல. இப்போ அது ஒன்றா இருக்கணுன்றது வந்து உங்களுக்கு என்ன தடையா இருக்கு? இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம எப்படி பேசணும்? நீங்கள் அப்படி பேசினாலும் அதுலேயும் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல இருந்துமே ஒன்று கண்டுபிடிச்சு அப்படின்ற ஒரு பார்வை ஒன்று இருக்குல்ல.
உங்களுக்கு தெரியும் நான் எதை சொல்றேன், டூரிஸ்ட் ஃபேமிலியில அந்த போலீஸ் இது அதுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒண்ணு இப்போ அதுலயுமே ஸோ எல்லாரும் ஒண்ணுன்னு சொல்லும் போதும் கூட நம்ம என்ன சொல்றது, அதுல இருந்தும் நீங்க ஒண்ணு கண்டுபிடிச்சு திட்டத்துக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்ம வந்து எது சரின்னு நம்ம ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறோம்ல. இப்போ வந்து அரசியலாவும் சரி, புரிதலாவும் சரி, இப்போ நமக்கு சரின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறோம்ல. இந்த ஸ்டாண்ட் வந்து மக்களுக்கானதா இருக்கா? இப்போ நம்ம வந்து மில்லியன் டாலர்ல பண்ற படங்கள்ல நாங்க ரொம்ப கான்சியஸா இருக்கிறது வந்து நம்ம எடுக்கிற ஸ்டாண்ட் வந்து கரெக்டா இருக்கா, இன்னைக்கு மக்களுக்கு தேவையானதா, நம்ம எந்த அரசியல பேசுறோம், இந்த அரசியல் வந்து சரியானதா, எளிய மக்களை வந்து பாதிக்காத ஒண்ணா. இப்போ நம்ம வந்து ஏதோ ஒன்று சொல்லி ஒரு சின்ன வார்த்தைகள் கூட எளிய மக்களை பாதிச்சிடக்கூடாது. ஏன்னா இப்போ சினிமா மூலமா இன்னைக்கு மக்கள் வந்து நிறைய விஷயங்களை எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ இந்த சினிமா வந்து எந்த ஒரு விதத்துலையும் தப்பான இன்ஃப்ளூயன்ஸ்ல ஆயிடக்கூடாது. இப்போ தப்பான விஷயத்த நம்ம சொல்லி இதை அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்ற மாதிரி ஆயிடக்கூடாதுன்றது ரொம்ப கான்சியஸா. ஒரு சிஸ்டம் ஒரு பக்கமும் எளிய மக்கள் மறுபக்கமும் இருந்தா நம்ம யார் சார்ந்து நிக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அந்த சினிமாக்களே இப்போ நீங்கள் பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் இன்னைக்கு நிறைய பார்க்குறாங்க. அப்போ பார்க்கும்போது நம்ம ஒரு சினிமாவில் ஒரு சீனை நம்ம ஈஸியாக வச்சுட்டா அதை வந்து ஈஸியாக இன்னைக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற இடத்துல தான் இருக்குது. அப்போ நம்ம வந்து ஒரு ரிசர்வேஷனை பற்றி பேசுகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி இடங்கள்லாம் வரும்போது இல்லை தப்பு இது பண்ணாதீங்கன்னு சொல்கிறதா இருக்கட்டும். சில படங்கள் வந்து சிலது அன்இன்டென்ஷனாக எழுதிருப்பாங்க, ஆனால் கன்வே ஆகும் அது. ஸோ இது வேண்டாங்க, இது இப்படி கன்வே ஆகுதுன்ற விஷயங்களா இருக்கட்டும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கான்சியஸாக எடுக்க வேண்டியதாக இருக்குது. பண்பேடான பண்ணும்போதுமே என்னன்னா ஒரு 2 ரிலீஜியன், ஒரு இந்து ஃபேமிலி ஒரு பக்கம் இருக்குது, ஒரு பக்கம் கிறிஸ்டின் ஃபேமிலி இருக்குது. இந்த 2 ஃபேமிலி பற்றி எழுதும்போது நம்ம வந்து யாரோட ஒரு சென்டிமெண்டல் வேல்யூஸ்மே நம்ம அஃபெக்ட் பண்ணிடக்கூடாது. ஸோ அந்த கான்சியஸ்னஸ் இருக்குது. லைக் வந்து நம்ம பேசுகிற அரசியல் என்ன பேசினாலுமே யாரோட சென்டிமெண்டல் வேல்யூஸுமே நம்ம ஹர்ட் பண்ணிடக்கூடாது. அதை நம்ம கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணணும். ஏன்னா சில பேர் வந்து ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, சாரி டு இன்டரப்ட் யூ, பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா எந்த ஸ்டாண்டுமே எடுக்காம இருப்பாங்க. இல்லை நம்ம ஸ்டாண்ட் எடுத்துருக்கோம். இல்லை அது முக்கியம் இல்லை. அது வந்து என்னன்னா அந்த ஸ்டாண்ட் வந்து நம்ம என்ன பக்கம் நிற்கிறோன்றத சொல்லும். நம்ம வந்து சென்டராக தான் நம்ம வந்து 2 அதாவது இங்கே தேவையில்லைன்றது தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் அது வந்து யாரோட சென்டிமெண்டல் வேல்யூஸும் நம்ம பர்சனலாக ஹர்ட் பண்ணி சொல்ல வேணான்றது இருக்கு. புரியுது. விச் இஸ் வை ஐ ஃபைண்ட் டூரிஸ்ட் ஃபேமிலி இன்ட்ரெஸ்டிங் இனஃப். அது யூஸ்ஃபுல் நான் நினைக்கிறதுக்கான ஒரு காரணமும் அதுதான். நான் யார் மனசையும் புண்படுத்த விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஸ்டாண்டே எடுக்காம, நான் ஸ்டாண்ட் எடுத்தா யார் மனசு புண்படுது அப்படின்றதுனால நான் ஸ்டாண்டே எடுக்கக்கூடாதுன்றது கிடையாதுல்ல. இல்லை அது வந்து நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ தானே. இப்போ வந்து இப்போ உங்களோட அரசியல் புரிதல் ஒன்று இருக்கும். இப்போ நீங்கள் எழுதும்போதும் உங்களோட கதைகள்லேயே அது வந்துடும் நார்மலாக. இப்போ நீங்கள் எழுதவும் செய்கிறீங்கன்றதுனால உங்களுக்கு வந்து தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ உங்களோட ஸ்டாண்ட்ல இருந்து தானே உங்களோட ரைட்டிங்குமே வரும். ஒரு சின்ன ஒரு காட்சி எழுதினாலுமே அது உங்களோட ஸ்டாண்டும் உங்களோட மைண்டில் நீங்கள் வளர்ந்த சூழல் எல்லாத்தையும் சம்மந்தப்பட்டு தானே இருக்குது. அப்போ வந்து அது ஆப்வியஸாகவே நம்ம ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும்னா நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படி, நம்மளோட பர்சனாலிட்டி என்னன்றதெல்லாம் அதில் இருக்கும். இப்போ உங்களுக்கு முதல் படம் எடுக்கணும் அப்படின்ற ஒரு இடத்துலேருந்து வர்றவங்களுடைய வயசு யூஸ்வலாக ஒரு 20களில் இருக்கக்கூடிய ஒரு வயசாக தான் இருக்கு. அவங்க வரும்போது என்னவா இருக்குன்னா படம் எடுக்கணும், ஒரு செம கதை சொல்லணும், செம படம் பண்ணணும் அப்படின்ற சோனில் தான் வராங்க. ஸோ என்னால் புரிஞ்சுக்க முடியுது ஏன் இன்னும் அவங்களுக்கு ஃபுல்லாக ஃபார்ம் ஆயிருக்காதுன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஊரில் எல்லா படத்துலயும் அரசியல் இருக்குன்றதே இன்னும் புரியல இல்லையா? எல்லாத்துலயும் அரசியல் இருக்கு. அது வந்து அவங்களால அது புரிஞ்சுக்க முடியாது. சில கதைகள் அவங்களுக்கு தெரியாம சில நல்ல சீன்ஸ் எழுதிடுவாங்க அரசியல் சம்பந்தப்பட்டு. அது வந்து தெரியாம எழுதுனவங்களும் நான் பார்த்துருக்கேன். சீரியஸா அதை பத்தி ஐடியாவே இருக்கு, ஆனா அவங்க அரசியல் சீன் எழுதிருக்காங்க. நான் பார்த்துட்டு இவனுக்கு எப்படி இந்த சீன் எழுதுனான்றதெல்லாம் டவுட். இவனால எப்படி எழுத முடிஞ்சு, இவனை பார்த்தா ஏன்னா அவனோட பிஹேவியர்ல அவனோட எந்த இதுலயுமே தெரியவே தெரியாது இவன் அரசியல், ஆனா அவன் எழுதியிருக்கான். அது வந்து என்னன்னா அது வந்து சில இடங்கள் அப்படி அமைஞ்சிரும். அது ஏதோ ஒரு அழகியல் சார்ந்த அமைஞ்சது. ஆமா ஆமா இங்க புரிதலா வந்து இல்லைன்னு சொல்லிட முடியாது. அவேர்னஸ் கம்மியாக இருக்குது கொஞ்சம், இன்னும் கொஞ்சம் இருக்கலான்றது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான். இன்னும் கொஞ்சம் அணுகும் போதும் அரசியல் இதோட அணுகலாம். அது உங்களை ஸ்கிரிப்ட்ஸோட அப்ரோச் பண்ணுறவங்களுக்கு அது நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக கூட நம்ம எடுத்துக்கலாம் தாராளமாக. நான் வந்து எனக்குன்னு சொல்ல சமூகத்தில் ஜென்ரலாகவே சொல்கிறேன், கொஞ்சம் இருக்கலாம்லன்றதான் நான் பார்க்குறேன். என் கம்பெனியில் வர படங்கள்ல அந்த மாதிரி எதுவும் தப்பான விஷயங்கள் இருந்துடக்கூடாதுன்றது நான் ரொம்ப கான்சியஸாக பார்க்குறேன். அதனால இது பார்க்குறவங்க கூட மேபி அதை எடுத்துக்கலாம். ஸோ விஷயங்கள் ஐ அப்சல்யூட்லி ஐம் வித் யூ. மேபி கடைசியாக இப்போ ப்ரொடியூசர்ஸ் அப்படின்றவங்க அவங்க முக்கியமாக படங்கள் எடுக்கிறவங்களோட ஒர்க் பண்ணுறவங்களா தான் பார்க்கப்படுறாங்க. கரெக்டாக. அதனால அவங்க பேக்ரவுண்டில் தான் இருக்காங்க. ஒரு படத்தின் வெற்றி வரும்போது கூட பல பேருக்கு ஒரு படம் யார் ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னு பார்க்கறது கிடையாது. அந்த ஹேபிட் இல்லை. இந்த படங்கள்லாம் இவங்க கிட்டே தான் வருது அப்படின்றது கூட நிறைய பேர் ப்ராசஸ் பண்றது கிடையாது. அது அந்தந்த இயக்குநர்களுக்கு சார்ந்து அந்த வெற்றி போகுது, நடிகர்களுக்கு போகுது, இசையமைப்பாளர்களுக்கு போகுது. அந்த சூழல் மாறணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை இது ஃபைன், ப்ரொடியூசர்ஸுக்கு அந்த ஒரு செப்பரேட் அட்டென்ஷன் தேவையில்லை அப்படின்னு? அப்படிலாம் இல்லை. இப்போ வந்து என்னென்னா வந்து யார் ஒர்க் பண்ணாலும் அவங்களுக்கான விஷயங்கள் கிடைக்கலான்றது தான் தோணுது. என்னென்னா வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ப்ரொடியூசர் பண்ணுற வேலைகள் வந்து தெரியாமல் கூட போகுது. இன்றைக்கி வந்து இப்போ நான் ப்ரொடியூசர்ன்றதுனால மட்டுமே சொல்ல, இப்போ நிறைய வேலை பண்ணுற ஒரு இது இப்போ டைரக்டர் கிடைக்கிற வெற்றியோ ஒரு ஹீரோவுக்கு கிடைக்கிற எக்ஸ்போசரோ ஒரு ப்ரொடியூசருக்கு கிடைக்காது. ஆக்சுவலி ஒரு படங்களில் ஏன் கிடைக்காதுன்னா அவங்க அது ஃப்ரண்ட் ஃபேஸிங்காக இருக்க மாட்டாங்க.
ஸோ அதனால் வந்து அது கம்ப்ளீட்டாக கிடைக்கிறது இல்லை. இப்போ அது கிடைக்காதனால வந்து நம்ம அது மாற்றிட முடியுமான்னு கேட்டால் அதுவுமே அந்த டைம் தான் எடுக்கும். இப்போ நான் என் கம்பெனிலேருந்து வர படங்களுக்கு $1 மில்லியன் ஒரு பிராண்ட் ஒன்று இருக்குது. இப்போ அட்லீஸ்ட் வந்து இப்போ நான் வந்து கொஞ்சம் பார்க்க முடியுது, ஓகே இந்த கம்பெனிலேருந்து படம் வருது பார்க்கலான்றது பார்க்க முடியுது. பட் எல்லாருக்குமே அது அமைஞ்சிடாது இல்லை. ஐ திங்க் மேபி அது ஒரு கன்சிஸ்டன்சி காரணமாக கூட இருக்கலாம் இல்லையா? நான் இதுதான் அப்படின்ற ஒரு ஐ திங்க் எல்லா பிராண்டுமே அதுதானே. ஒருத்தர் ஒரு பிராண்டாக மாறுவதற்கான காரணம் கன்சிஸ்டண்டா அவங்க ஒரு விஷயத்தை சார்ந்து நிற்கும் போது அது ஒரு பிராண்டாக மாறுதுன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா நீ வெவ்வேறு உன்னுடைய படங்களே நேர்மாறான படங்களாக கொள்கைகள் பேசும் பொழுதும் வேற வேற வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதும் அப்போ உனக்குன்ற ஒரு தனி அடையாளத்தை அமைச்சிக்கிறது தான் கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து இப்போ ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு வந்து எப்பயுமே இங்கே சூழலில் வந்து முன்னாடி சூப்பர் குட் ஃபிலிம்ஸ்க்கான விஷயங்கள் இருந்திருக்கு. சிவகுமார் செமையாக பேசியிருக்காங்க. இப்போ ட்ரீம் வாரியர்ஸ்க்கான விஷயங்கள் இருந்துச்சு. அதை தாண்டி இப்போ வந்து இதை கிரியேட் பண்ணுறதுன்றது இமேஜாக மாறாது. ஆக்சுவலி இமேஜாக ஒரு பர்டிகுலர் பர்சனாலிட்டியாக மாறாது. அது கம்பெனியோட பேராக இருந்தாலுமே அது யாருன்ற முகம் தெரியாது. ஆக்சுவலி இன்னைக்கு வந்து ப்ரொடியூசருக்கு அந்த ஒரு சிக்கல் இருக்குது. ஆனால் இப்போ வந்து சினிமாவே இப்படி தானே ப்ராக்டிஸ் ஆகிருக்கு. இப்போ முன்னாடி வந்து ஹீரோக்களை மட்டுமே பார்த்துட்டு இருந்துச்சு. இப்போ நீங்கள் டிரெக்டர்ஸுமே இன்னைக்கு கொஞ்சம் நோட்டிசபிளாக இருக்காங்க. இப்போ முன்னாடி வந்து ஹீரோக்கள் மட்டும் தான் நமக்கு தெரிஞ்சாங்க, இயக்குநர்கள் ரொம்ப கம்மியாக தான் தெரிஞ்சாங்கன்ற இடங்கள் இருந்த காலகட்டமும் இருந்திருக்கு. இயக்குநர்கள்லேயே நம்ம பர்டிகுலராக பாலு மகேந்திரா, பாலச்சந்திரா இருக்கட்டும், மகேந்திரன் இருக்கட்டும், இந்த மாதிரி ஆட்கள் ரொம்ப பர்டிகுலராக அவங்களோட ஃபேஸ்லாம் தெரிஞ்சிருக்கு. மற்றபடி பேர் தெரியுமே தவிர முகங்கள் தெரியாமல் போன இயக்குநர்களுமே இருந்திருக்காங்க. நம்ம ஜஸ்ட் லைக் தட் நம்ம வந்து ப்ரொடியூசருக்கு மட்டுமே இது கிடைக்கலன்னு சொல்ல முடியாது. இவங்க வந்து கதாநாயகர்களை கொண்டாடப்படுற இண்டஸ்ட்ரி தான் இது. ஸோ அதனால் ஹீரோக்களுக்கான விஷயங்கள் டெஃபினட்டாகவே பெருசாக இருக்கும். இப்போ இந்த டைமில் வந்து வெற்றிமாறன் சாருக்கு அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து இப்போ டேரக்டர்ஸை கம்ப்ளீட்டாக நோட் பண்ணுறாங்க, அவங்களோட ஃபிலிம்ஸ்ன்னு பார்க்குறாங்க. ஸோ அது வந்து ஹாப்பியாக தான் இருக்குது. ஸோ சேம் டைம் இன்னும் வரும் காலங்களில் நல்ல படம் பண்ணுற ப்ரொடியூசர்ஸுமே கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பார்ப்பாங்கன்றது எல்லாம் பார்க்கும்போது பேசாம ஹீரோ ஆயிடலாம்னு தோணுமா? அப்படி தோணல ஆக்சுவலி. அது அப்படி இல்லை ஆக்சுவலி, அதனால தோணல. இப்போ எனக்கு கூட நடிக்கலான்ற ஒரு சின்ன தாட் இருக்கு. ஸோ அது வந்து மேபி வந்து எதுக்காகனா எக்ஸைட்மெண்ட்டுக்காக தான். இப்போ வந்து என்னன்னா நார்மலாகவே ஒரு லைஃப்ல வந்து பெரிய ஒரு போர்டம் இருக்குது. லைக் வந்து இப்போ நீங்கள் தொடர்ந்து ஒரே வேலையை பண்ணிட்டே இருக்கீங்களா, நீங்கள் வந்து ஒரு படம் கதை கேட்குறீங்க, அந்த கதைக்கு ஷூட்டிங் போகணும், அந்த கதையை வந்து ஷூட் ஆரம்பிக்கணும், முடிக்கணும், எடிட் பண்ணணும், ரிலீஸ் பண்ணணும், அந்த ப்ராசஸ் இருக்குல்ல. தொடர்ந்து நீங்கள் ஒரே ப்ராசஸில் இருக்கும்போதும் அந்த போர்டம் பயங்கரமாக இருக்கும். அது லைக் அந்த பேட்டர்ன் உங்களுக்கு புரிஞ்சிருது இதுதான். அது வந்து போர் அடிக்கவும் ஆரம்பிச்சது ஒரு கட்டத்தில். அது வந்து நம்ம எக்ஸைட்டே பண்ணாது. நான் வந்து இடையில கொஞ்சம் கார்டனிங்லாம் பண்ணிருந்தேன். இப்போ ஏன்னா கார்டனிங் பண்ணால் என்னென்னா எனக்கு ஒரு செடி வச்சுட்டேன். இப்போ அது வந்து கரெக்டாக வருதான்றதுல நான் ஒரு 2-3 நாள் அதை வெயிட் பண்ணிட்டே இருப்பேன். வந்துருச்சுன்னா ஹாப்பியா இருக்கு. இதுவும் உங்க படம் ப்ராசஸ் மாதிரி தான் இருக்கு. ஆமா எனக்கு வந்து புதுசா ஒரு விதையில இருந்து ஒரு முளைக்கும். ஆமா இப்போ பெயிண்டிங் பண்ணும்போது அந்த ஹை கிடைக்கும். குட்டியா ஒரு ஃபோட்டோகிராஃபில நான் இடையில கொஞ்ச நாள் ஃபோட்டோகிராஃபிஸ் எல்லாம் பண்றேன். ஜாலியா போயிட்டு எங்கேயாச்சும் ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தேன். ஸோ என்னன்னா நம்ம வந்து எக்ஸைட்மெண்ட்டுக்காக நம்ம ஏதாவது தெரியா இருக்கும். இப்போ நீங்க வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க வந்து நீங்களுமே ஒரு அந்த மாதிரி எனக்கு புரியுது, டோட்டலா புரியுது. அதனால வந்து அந்த விஷயங்கள்ல ஏதாவது எக்ஸைட்மெண்ட்டுக்கான விஷயங்கள்ல ஏதாச்சும் பார்க்கலான்றது. சும்மா நடிக்கணும்னா கூட அந்த மாதிரி எக்ஸைட்மெண்ட் ஏதாவது வந்துச்சுன்னா நடிக்கலான்றதெல்லாம் இருக்கு. ஆனா ஜஸ்ட் லைக் தட் அந்த இதுக்காகலாம் இல்லை. பட் நம்மளை எக்ஸைட் பண்ணுதான்றதான். நம்மளை எக்ஸைட் பண்ணாம என்ன கிடைச்சாலுமே உங்களுக்கு அது பெருசா ஹை இருக்காது இல்ல. வாய்ப்பே இல்லை. கடைசியாக சும்மா டக்குன்னு ஒரு 4-5 விஷயம் உங்களுக்கு கேட்குறேன். உங்களுக்கு டக்குன்னு தோணக்கூடிய பதில்கள் சொல்லிடுங்க. இந்த படத்தை நான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி ஏதாவது தோணியிருக்கேன் உங்களுக்கு படம் பார்க்கும்போது? இல்லை. நான் வந்து படம் பிடிச்சா என்ஜாய் பண்ணிடுறேன். ஆக்சுவலி அது அப்படிலாம் தோன்றதே இல்லை. எனக்கு நிறைய படம் பிடிச்சிருக்கு. நான் உங்ககிட்ட ஃபோனில் நம்ம ஸ்கூல்ல உட்கார்ற படமாச்சே, நம்ம வழியா வந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி. அப்படி இந்த ஃபில்ம் மேக்கரை அப்ரோச் பண்ண மாட்டாங்களான்னு நினைக்கக்கூடிய ஃபில்ம் மேக்கர் யாராவது இருக்கு? அப்படி யாரும் இல்லை. ப்ரொடியூசர்ஸை பொறுத்த ஒரு பயங்கரமான ஒரு மித், உடைக்கப்பட வேண்டிய மித் என்னவா இருக்கு? இல்லை, ப்ரொடியூசர் காசு மட்டுமே போட்டு பின்னாடி இருப்பாங்கன்றது மட்டும் உடைக்கணும். ஏன்னா ப்ரொடியூசர்ஸ் நிறைய வேலை பண்ணுறாங்க, அது யாருக்கும் தெரிய மாட்டேருக்குன்றது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் ப்ரொடியூசர்னா மஞ்சள் பையில் ஒரு ஒரு வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு ஒரு நல்ல ஒரு கம்பீரமாக ஒரு ஆள் காசு கொடுப்பாருன்றது மட்டுமே தான் நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி இல்லை, நிறைய வேலை பண்ணுவாங்க. ப்ரொடியூசர் வந்து ஒரு கதை, ஏன்னா ஒரு கதை கேட்குறது வந்து கடைசி அந்த படம் டெலிவரி பண்ணுற வரைக்கும் ப்ரொடியூசரோட வேலைகள் இருக்குது. டேரக்டர் கூட நீங்கள் மெட்டீரியல்ஸ் கொடுத்துட்டு போயிடலாம் அடுத்த படம் பண்ணுறதுக்கு. ஏன்னா ப்ரொடியூசருக்கு வந்து ஒரு 100வது நாள் போஸ்டராக இருக்கட்டும், அந்த கலெக்ஷன் கடைசியாக வாங்கி நீங்கள் சேர்த்து இந்த ஃபினான்ஸ் செட்டில்மெண்ட் பண்ணுற வரைக்கும் அந்த ப்ராசஸ் பெருசு. ஆமாம். ஸோ அவங்களோட ப்ராசஸுமே கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஜஸ்ட் லைக் தட் ப்ரொடியூசர் வந்து காசு மட்டும் போட மாட்டாங்க, வேலையும் பண்ணுறாங்கன்றது ஒரு முக்கியமான காரணத்துக்காக தான் இந்த மாதிரி கான்வர்சேஷன்ஸ் எல்லாம். ப்ரொடியூசர்ஸ் சில டைம் திட்டவும் வாங்குவாங்க இல்லையா? சில படம்லாம் சரியா போகல, சில படம் சரியா ப்ரமோட் பண்ண படலை அப்படின்றதெல்லாம் இன்னைக்கு பேசுறாங்க. திட்டுவாங்க. ஆனால் இந்த திட்டம்லாம் எங்களை வந்து சேரக்கூடாத திட்டுன்ற மாதிரி எதுவும் உங்களுக்கு வருது? இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு டீசர் நல்லா இல்லை, இந்த இப்போ இந்த கம்பெனிலாம் படம் பண்ணுறானுங்க இந்த மாதிரிலாம் திட்டுவானுங்க. ஆக்சுவலி இப்போ டீசர் நல்லா நான் என்ன பண்ணுவேன், பிடிக்கல அடுத்த ட்ரைலர் ஏதாவது நல்லா பண்ணிக்கலான்ற மாதிரி. அது வந்து என்னன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு ஹீரோ வச்சு பண்ணும்போது இன்னும் பயங்கர திட்டு வரும். இப்போ நீங்கள் வந்து ஹீரோக்கள் வச்சு படம் பண்ணிங்கன்னா ஒழுங்காக ப்ரமோட் பண்ணல, ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணல, ஆன் டைமுக்கு எதுவுமே வரல, அப்டேட்ஸ் வரலாம், அவங்க திட்டே இருப்பாங்க. இப்போ நான் பண்ணுற படங்களுக்கு எதுவுமே நீங்கள் வந்து வந்தே ஆகணுன்ற, இப்போ என் படம் தேட்டரில் வந்தால் நல்லா இருக்குன்னா படம் பார்க்க போகிறாங்க, அப்படி இல்லைன்னா யாரும் கண்டுக்க போகிறது இல்லை. ஸோ அதனால் எனக்கு பெருசாக திட்டு இல்லை. ஆனால் ப்ரொடியூசர்ஸ்க்கு நிறைய திட்டு பயங்கரமாக திட்டுவாங்க. ஆக்சுவலி நான் வந்து
சில கம்பெனிலாம் இருக்காங்க சீரியஸாகவே நான் ட்விட்டரில் பார்த்தாலே செம்மடி அடிப்பாங்க அவங்கள போட்டு. Correct. நான் பார்க்கும்போதெல்லாம் பாவண்டா என்னடா அவங்க பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு ஹீரோ வச்சு படம் பண்ணும்போதும் அந்த அப்டேட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு ஒரு பிளானிங் இருக்கும், அந்த பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டு தான் இருக்கும். ஆனால் அந்த கம்பெனிஸை போட்டு செம்மடி அடிப்பாங்க. அவங்கள டேக் பண்ணுவாங்க, இந்த கம்பெனி நீங்கள் படம் பண்ணக்கூடாது, அண்ணா இவங்களோட நீங்கள் படம் பண்ணக்கூடாது, அண்ணா இவங்களோட நீங்கள் சேரக்கூடாது. என்னடா பண்ணுறீங்கன்ற மாதிரிலாம் இருந்திருக்கு. கடைசியாக நீங்கள் எடுத்த படங்களில் உங்கள் மைண்டில் என்றைக்கும் நின்றுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு மோமெண்ட், ஒரு சீன் அந்த மாதிரி? ஒரு பர்டிகுலர் சீன்னா குட் நைட்டில் ரமேஷ் அண்ணா வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த ஒரு சீன் இருக்கும். அது ரொம்ப பர்சனலான சீன் ஆக்சுவலி. அந்த சீன் வந்து அந்த சீன் பர்டிகுலராக குட் நைட்டில் அந்த ஒரு சீன் வந்து ரமேஷ் அண்ணாவோட அவங்க ஒய்ஃப் ப்ரெக்னென்ட் பிரேக் ஆகிட்டு அந்த ஒரு சீன் வந்து எனக்கு ஏன் டக்குன்னு உங்களுக்கு தோணுச்சு ஸ்பெசிஃபிக்காக? ஏன்னா வந்து அது வந்து குட் நைட் எப்பயுமே ஸ்பெஷல், அது ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா அது வந்து இப்போ முதல் குழந்தை மாதிரி தானே, அது கிட்டத்தட்ட ரொம்ப ஸ்பெஷலான விஷயம். அது அந்த படம் ரொம்ப ஸ்பெஷலான படம் எப்பயுமே. இப்போ நான் வந்து செம படம் கூட பண்ணலாம், இது டெரிஃபிக்கான ஃபிலிம்னு கூட சொல்கிற படங்கள் பண்ணாலுமே குட் நைட் மேலே இருக்க லவ் வந்து மற்ற படங்கள் மேலே வந்துடாது. அதனால அப்புறம் வந்து அது பர்சனலான ஃபிலிம்ன்றதுனால இப்போ வந்து அந்த படத்தில் இருக்க ஒவ்வொரு காட்சியுமே வந்து ரசித்து எழுதப்பட்ட காட்சிகள். அது வந்து பர்சனலாக நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து இதெல்லாம் ரசித்து எழுதின காட்சின்னு கூட சொல்லலாம், பட் அப்படி இல்லை. பட் நீங்கள் கவலைப்படாதீங்க. இல்லை, பர்சனலாக எனக்கு அந்த குட் நைட்டில் அந்த ஹாஸ்பிட்டல் சீக்வன்ஸ், தென் வந்து அதில் வந்து அந்த வீட்டுக்குள்ளே மணியும் மீதாவும் இன்ட்ரோ ஆயிப்பாங்க. ஆக்சுவலி அந்த சீன் ரொம்ப பிடிச்ச சீன் ஆக்சுவலி, ரெண்டுமே அது. ஸோ அந்த குட் நைட் ஃபுல்லாகவே சொல்லலாம். குட் நைட்டை ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ண இது எனக்கு வந்து அதுக்குள்ளே இருக்க எல்லா மூமெண்ட்ஸுமே வந்து செம்மையாக இருக்கேன்ற மாதிரி. ஏன்னா சிலதெல்லாம் பேப்பரில் இருக்கிறத விட ஸ்க்ரீனில் செம்மையாக கன்வெர்ட் ஆகும். அந்த மாதிரி ஸ்பேஸ் அந்த மாதிரி விஷயங்களா இருக்கு. அது ஒரு நல்ல ப்ராப்ளம். அது ப்ராப்ளம் இல்லை, பட் அது ஒரு தட்ஸ் தி ஆப்போசிட் இல்லை. யூஸ்வலாக இதில் நல்லா இருந்துச்சு, இது வரல அப்படின்றதுக்கு கம்பேர் பண்ணும்போது ஒரு ப்ரொடியூசராக பேப்பர்ல இது இப்படி இருக்கு, படத்துல என்ன சூப்பரா இருக்கு அப்படின்னு நிறைய இருந்திருக்கு ஆக்சுவலி. டூரிஸ்ட் ஃபேமிலி நிறைய அந்த மாதிரிலாம் நடந்தது. ஏன்னா இப்போ எம்எஸ் பாஸ்கர் சார்லாம் வந்து ஒரு இடங்கள்ல இப்போ நாங்கள் பேப்பர்ல எழுதுனதை விட எம்எஸ் பாஸ்கர் சீன் செம்மையா பண்ணியிருப்பாரு. அவர் வந்து ஏன்னா அந்த கேரக்டர் ரிச்சர்ட்னு ஒரு பேர் வச்சிருந்தப்போ அந்த கேரக்டருக்கு அவர் வந்து என்ன பண்றாருன்னா பேப்பர்ல இல்லாத விஷயங்கள்லாம் பர்ஃபார்ம் பயங்கரமாக பண்ணுறாரு. ஏன்னா அவர் வந்து இப்போ ஒரு சீன் ஒரு என்டையர்லி அந்த டெத் சீக்வன்ஸில் மேலே பார்த்து கர்த்தரேன்னு சொல்லுவார் அவர். ஆக்சுவலி இதெல்லாம் பேப்பர்லேயே கிடையாது. ஒரு ஆக்டராக ஒரு இந்த இடத்துல ஒரு இப்போ எதிர்க்கும் ஜீசஸ் எழுதிருப்பார், இதெல்லாம் பேப்பரில் இல்லை. அவர் ஒரு எழுத முடியாது. இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா அதை வந்து ஒரு ஆக்டராக அது என்னன்னு சொல்கிறார். எனக்கு வந்து பயங்கர ஆச்சரியமா திடீர்னு வந்து அவர் வந்து நீ ஸ்ரீலங்கன் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே மலையாளத்தில் பேசுவார். அதெல்லாம் அந்த ஸ்பாட்ல அவர் பண்ணும்போது வந்து பயங்கரமா இருந்தது. ஸோ இந்த மாதிரி விஷயம் எடுக்கிறவங்களுக்கே சூப்பரா இருக்கும். சீரியஸ்லி அது வந்து ஒரு பர்ஃபார்மரால அது வந்து பயங்கரமா எலிவேட் ஆகி நான் பார்த்துருக்கேன் ஆக்சுவலி. அதுவுமே செம்மையா இருக்கும். எக்ஸலென்ட். இந்த மாதிரி பல மொமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கட்டும் உங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இருந்து. அண்ட் ஐ விஷ் யூ தி அப்சல்யூட் பெஸ்ட் வித் எவ்ரிதிங் தட் யூ டு. அது எழுதுவதாக இருக்கட்டும், நடிப்பதாக இருக்கட்டும். அண்ட் தேங்க்யூ. அண்ட் உங்களோட ஒர்க்ஸுமே நீங்கள் அடுத்து எழுதுறதுக்கான விஷயங்களாக இருக்கட்டும், தொடர்ந்து நீங்கள் மற்ற விஷயங்கள் பண்ணுற எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். அது உங்களோட லாங் ரிவ்யூ பெரிய ஃபேன் ஆக்சுவலி. நீங்கள் அன்பேடான பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூ படிக்கிறதுக்காக நான் காத்திருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.